அமைப்பை சார்ந்த பெருமக்கள் தான் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்காங்க. ஆமா, நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க. வர்றாங்க. இந்நிகழ்ச்சியை சீர்திருத்தமாக நடத்தி தருவதற்கு உதவி செய்த தொண்டர்களுக்கு ஜேம்ஸ் போஸ் கிளப் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து கொண்டிருக்கும் திரு எஸ் ராஜகோபால், திருநெல்வேலி தெற்கு மாவட்ட செயலாளர் தாவேகா அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். வாய்ப்பில்லை நமக்கு அன்மாரம் மச்சமா வச்சாலே போதும். வச்சாலே போதும். இதில் வச்சு பாரு. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் திரு எஸ் ராஜகோபால், திருநெல்வேலி தெற்கு மாவட்ட செயலாளர் தாவேகா அவர்களுக்கு ஜேம்ஸ் போஸ் கிளப் தலைவர் திரு செல்வின் அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவர்களை வரவேற்பார்கள். அனைவரும் கைதட்டி வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இங்கு வந்திருக்கும் ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் எங்களது ஜேம்ஸ் போஸ் கிளப் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சொல்லி இங்கு வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் தங்கள் இருக்கையில் அமர்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக திருநெல்வேலி தெற்கு மாவட்ட துணை செயலாளர் முருகேஷ் அவர்களுக்கு நமது கிளப்பின் உறுப்பினர் துணை தலைவர் திரு துணை அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவர்களை வரவேற்பார்கள். முருகேசன் டிவிகே அவர்கள் மாவட்ட துணை செயலாளர். கரங்கசுப்பி அவர்களை வரவேற்போம். அடுத்ததாக வதிர் வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு எஸ் நாகராஜன் டிவிகே அவர்களுக்கு நமது ஜேம்ஸ் போஸ் கிளப் துணை செயலாளர் மெல்வின் அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவர்கள் வரவேற்கிறார்கள். அடுத்ததாக வள்ளியூர் மத்திய ஒன்றிய செயலாளர்
திரு ஜி ஜெயச்சந்திரன் டிவிகே அவர்களுக்கு யாக்கோபுரம் கிளை செயலாளர் ஜோயல் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்கிறார்கள். திருநெல்வேலி தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் திருமதி பாலகிருஷ்ண வேணி அவர்களுக்கு யாக்கோபுரம் கிளை பொருளாளர் பிரவீன் அவர்கள் பொன்னாடை வழங்கி வரவேற்கிறார்கள். அடுத்ததாக தெற்கு ஒன்றிய செயலாளர் கென்னடி அவர்களுக்கு நமது தாவைக்க செயற்குழு உறுப்பினர் ஜான் அவர்கள் பொன்னாடை போய் வரவேற்கிறார்கள். அடுத்ததாக நாங்குநேரி ஒன்றிய செயலாளர் மகராஜன் அவர்களுக்கு நமது ஊரின் தாவேக்க துணை செயலாளர் ஜெயராஜன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வர இருக்கிறார்கள். அடுத்ததாக மாவட்ட துணை செயலாளர் முத்துலட்சுமி அவர்களுக்கு நமது தாவேக்க துணை செயலாளர் கிருஷ்ணபுர் அவர்கள் பொன்னாடை வேண்டி வரவேற்கிறார்கள். அடுத்ததாக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வெங்கடேஷ் அவர்களுக்கு நமது ஊரின் துணை செயலாளர் பிரவீன் பொன்னாடை அணிவித்து வரவேற்கிறார்கள். அடுத்ததாக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நாராயணன் அவர்களுக்கு நமது ஊரை சேர்ந்த செயற்குழு உறுப்பினர் சாலமோன் அவர்கள் பொன்னாடை போய்த்து வரவேற்கிறார்கள். அடுத்ததாக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சுனில் அவர்களுக்கு யாக்கோபுரம் சக்திகுமார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவர்களை வரவேற்கிறார்கள். அடுத்ததாக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முத்தமிழ் செல்வி அவர்களுக்கு நமது ஊரை சார்ந்த பிரபு அவர்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்கிறார்கள். மாவட்ட பயிற்சி பாசறை லாலு அவர்களுக்கு நமது ஊரை சார்ந்த கபில் தே அவர்கள் பொன்னாடை பற்றி வரவேற்கிறார்கள். அடுத்ததாக அடுத்தது நமது ஊரை சார்ந்த மாவட்ட செயலாளர் ஜோயல் டிவி கிளை செயலாளர் ஜோயல் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்கிறார்கள். அடுத்ததாக நமது
நமது ஊரை சார்ந்த நோகதாஸ் அவர்கள், மோகன்தாஸ் அவர்கள், ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு சிறப்பு கொண்டாடை உயர்த்தி வரவேற்கிறார்கள். அடுத்ததாக இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு எஸ் ராஜகோபால், திருநெல்வேலி தெற்கு மாவட்ட செயலாளர் TVK அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை நமக்காக வழங்குவார்கள். அதற்கு முன்பதாக தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு கென்னடி அவர்கள் நமது மத்தியில் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். எல்லோருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பிலே எங்களுடைய மனமார்ந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை யாக்கோபுரம் மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம். உங்களை இங்கே வந்து சந்தித்திருப்பது எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்த ஒரு பெருமையாகும். கடந்த பல ஆண்டுகளாக இந்த விழாவிலே யார் யாரெல்லாமோ வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களை நம்பி, எங்களுடைய இயக்கத்தை நம்பி இன்றைக்கு வருகை தந்து நீங்கள் வாருங்கள், எங்கள் ஊர் இந்த திருவிழா நிகழ்வுகளை கலந்து கொள்ளுங்கள் என்று எங்களை அழைத்தமைக்கு உங்கள் ஊர் மக்கள் அனைவருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாக இந்த ஊர் மக்களை பற்றி சில வார்த்தைகள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இந்த ஊர் மக்கள் அன்பும் பாசமும் பண்பும் பணிவும் நிறைந்தவர்கள், மனிதாபமான மக்கள். இந்த மக்கள் ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், நான் அதை அனுபவித்தவர். நான் இந்த 2004ஆம் ஆண்டு கூட்டப்பள்ளி ஊரிலே சுனாமி ஏற்பட்ட பொழுது மக்கள் எல்லாம் எங்கெங்கே அலைய வேண்டுமோ அலைந்து கொண்டிருந்த போது அந்த மக்களை ஆதரித்து கரந்தீட்டி அரவணைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்த ஊர் இந்த யாக்கோபுரம். எனவே இந்த மக்கள் எவ்வளவு அருமையான மக்கள், அன்பு நிறைந்த மக்கள் என்பதனை நாங்கள் அறிவோம். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நாம் கிறிஸ்து பிரபு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல நாளிலே உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்துவை வளர்ப்பு தந்தையார், கிறிஸ்துவனுடைய வளர்ப்பு தந்தையார் யோசப், கிறிஸ்து இயேசுநாதரையும் இயேசுநாதருடைய அன்னை மரியாவையும் இந்த உலகத்திற்கு தந்து அவர்களை காப்பாற்றுகின்ற பொறுப்பை யாருக்கு கொடுத்தார் என்றால், அவரை யோசேப்பு, புனித சூசையப்பர் யோசேப்பு அவருக்குத்தான் இயேசுநாதரையும் அன்னை மரியாளையும் காப்பாற்றுகிடி வழி நடத்துகின்ற பொறுப்பை இறைவன் அளித்தார். அவர் அதிகம் பேச மாட்டார். 1 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம் என்றுதான் பேசுவார். ஆனால் அவருடைய செயல்பாடுகள், புனித சூசையப்பருடைய செயல்பாடுகள் எப்படி அன்று அன்னை மரியாளையும் இயேசுநாதரை காத்ததோ அது போலதான் இன்றைக்கு ஒரு ஜோசப் விஜய் என்கிறவர் இன்றைக்கு தமிழகத்திலே வந்திருக்கிறார். அவருக்கு அந்த தமிழக மக்களை காப்பாற்றுவதற்கு இறைவனால் அனுப்பப்பட்டவர் ஜோசப் விஜய். எனவே இதை நீங்கள் மனதில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். அரசியல் நாங்கள் பேசவில்லை. எப்படி இறைவன் படைத்தாரோ, நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறீர்களோ அந்த நம்பிக்கை எல்லாம் அதையெல்லாம் நிறைவேற்றி தருவதற்கு நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தயாராக இருக்கிறது என்பதை கூறி, நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு நல்ல வாய்ப்பை அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜயண்ணன் மற்றும் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவர்கள் வழங்குகிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு
நேரத்தின் காலம் கருதி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த அனைவரையும் யாக்கோபுரம் ஜேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய அரசியல் பணி இனிதே நல்லபடியாக நடைபெற எங்களுடைய ஜேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக வாழ்த்துகிறோம். அவர்களுடன் எங்களுடைய கிளப்பு தலைவர்கள், துணைத் தலைவர்கள், செயலாளர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு இந்நிகழ்ச்சிக்கு தேவையான அனைத்து நன்கொடைகளையும் வாரி வழங்கிய டிவிக்கு தலைவர் மற்றும் தொண்டர்கள் அனைவருக்கும் யாக்கோபுரம் ஜேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக இனிய புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியினை சிறப்பு செய்வதற்காக வருகை தந்து துவக்கி வைத்து பெருமை சேர்த்து நிகழ்ச்சியினை ரசித்துக் கொண்டிருப்பதற்காக வருகின்றிருக்கக்கூடிய நெல்லை மாவட்டத்தினுடைய தாவைக்காவினுடைய செயலாளர், தெற்கு மாவட்ட செயலாளர், அருமை சகோதரர் ராஜகோபால் உள்ளிட்ட அத்துணை பெருமக்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பெரியவர்களே, அருமையான ஒரு தலைப்பு. பெருந்தலைவரை பற்றி ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன். எல்லோருக்கும் ஆறாத சோறும் கிழியாத ஆடையும் ஒழுகாத வீடும் தரமான கல்வியும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டினுடைய மூலை முடுக்குகளெங்கிலும் என்னுடைய இரு கைகளையும் ஏந்தி பிச்சை கேட்பதற்கு கூட தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். 4 முறை நாடாளுமன்றம், 4 முறை நாடாளுமன்றம், 5 முறை சட்டமன்றம், 4 முறை நாடாளுமன்றம், 5 முறை சட்டமன்றம், 9 ஆண்டுகள் சிறைவாசம், 9 அணைகள் கட்டிய பெருமை, 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பெருமை, இத்தனைக்கு மேலாக 2 பிரதமர்களை உருவாக்கிய கிங் மேக்கர். இத்தனை சிறப்புகள் இருந்தும் இப்போ என்னுடைய பெயர்ல, உங்களுடைய பெயர்ல, கிட்டத்தட்ட எல்லாருடைய பெயர்ல வங்கி கணக்கு இருக்கும். ஆனால் 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தும் கூட தன்னுடைய பெயரில் வங்கி கணக்கு கூட தொடங்காத ஒரே தலைவர் உலகத்திலே உண்டு அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் தான். அவருக்கு பேர்ல வங்கி கணக்கு கிடையாது. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியை இன்னைக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பெருமக்கள், தாவைக்காவை சார்ந்த பெருமக்கள், அந்த அமைப்பினுடைய, அந்த இயக்கத்தினுடைய தலைவர் ஒரு அழகா சொன்னாரு,
எனக்கு அதுல ஒரு சவாலை மட்டும் நான் சொல்லிடுறேன். பழகிறதுக்கு ரொம்ப எளிமையான நம்பர். நாங்க கூட ஐயா பேராசிரியர் ஞானசம்பந்தர் ஐயா கூட தலைமையில ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியை முடிச்சிட்டு, ஐயாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவரு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். நாங்க போறோம், அங்கதான் போறோம். திடீர்னு அழைப்பு வருது, இப்படி சென்னைக்கு தான் வர்றோம் அப்படின்னு சொல்ல பார்க்க போறோம். எனக்கு அதுல ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா, நான் ஐயா கூட போறதுனால எனக்கு ஒரு அதிர்ஷ்டம், அவரை பார்க்கறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம். சென்னையில மேல அப்பார்ட்மெண்ட்ல 13வது மாடி பார்க்க போறோம். போனோடனே நான் கொஞ்சம் வெளியில இருந்து, ஐயா கட்சி தொடங்குறதுக்கு முன்ன பேசிட்டு இருக்காங்க. அரை மணி நேரம் கழிச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறோம். நானு ஐயா. உண்மையில எனக்கு ரொம்ப மிராக்கல் மாதிரி இருந்து என்னுடைய வாழ்க்கையில. நான் ஐயா இருக்கிறோம், நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அந்த இயக்கத்தினுடைய இன்னைக்கு இளைஞர்களுடைய நாயகன் அப்படின்னு கூட சொல்ல முடியும். மிகச்சிறந்த நடிகர். அதாவது ஆரம்ப காலகட்டத்துல சினிமா துறையில மிகப்பெரிய சோதனைகளுக்கு ஆளானவர். அவருடைய கடினமான உழைப்பும் முயற்சியும் இருந்ததுனால இன்னைக்கு மிகப்பெரிய நிலையில் இன்னைக்கு இருக்கிறார். அப்படின்னா சோதனைகளை எல்லாம் சாதனையாக்கியவர். அவர் பருமாற நாங்க 2 பேரும் சாப்பிட்டோம். நான் தான் ஐயா சொன்னேன், ஐயா என்னையா விஜய் சார் பருமாறுறாரு, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கமே, இது யாராவது நம்புவாங்களா அப்படின்னு. அப்புறமா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா நல்லா பேசி, கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா இருந்து பேசி சிரிச்சிட்டு அப்படி, ஆமா அது ஞாபகம் தான், அப்படி வந்தோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் கடைசி வரைக்கும் நிகழ்ச்சி முடிவரை இருக்கணும், சரியா? நல்ல தலைப்பு நிகழ்ச்சியை சீக்கிரம் முடிக்கணுமா? 8:50 கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கோங்கம்மா. செல்ஃபி எடுக்கும் போது எடுத்தீங்கல்ல, பல பேர் இப்ப செல்ஃபி தான் இப்ப பிரச்சனை. பல்லு தேய்க்கிறோமோ இல்லையோ, செல்ல தேய்ச்சி 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 வந்துட்ட மாப்பிள. ஒரு காலத்துல யாராவது கீழே விழுந்துட்டான் அப்படின்னா அவனை தூக்கி தண்ணி கொடுத்து அனுப்பி விடுவோம். இப்ப அப்படி இல்ல, ரத்தம் குபுகுபுன்னு வந்துட்டு இருக்கு. செல்ஃபி எடுத்து எப்படி ஆயிடுச்சு? சரி, கால மாற்றம் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டம். இப்போ பிள்ளைகளை வளர்க்கறதுக்கும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லா காலேஜ்ல படுற பாடு அந்த பாடுபடுத்துறான். சரியாம்மா? அன்னைக்கெல்லாம் அடிக்கிறதுக்காக ஒருத்தர கையை தூக்கணும், அடிச்சு பாரு அப்படின்னா 1 லட்சம் கொடுத்தா படிக்க அப்படின்னா. நான் சொன்னேன் 25 லட்சம் கொடுத்தா வேலைக்கே வந்திருக்கு அப்படின்னு. அந்த வழியா அந்த பிரின்சிபால் பேசிட்டு போறாரு, உங்க 2 பேருக்கு சண்டையில நான் கொடுத்த 50 லட்சத்தை மறந்துறானுங்க. எல்லாம் சூழல். அன்னைக்கு அவன் சொன்ன, உனக்கெல்லாம் பாடம் நடத்துறதுக்கு பதிலாக தெருவா பிச்சை எடுக்கலாம்டா அப்படின்னு. அவன் எங்க தெருவுக்கு என்னைக்கு சார் வருவீங்கன்னு கேட்கிறான். நம்மள அந்த கோலத்துல பாக்குறதுக்கு பிள்ளைங்க ஆசைப்படுறான். இப்போ அதுல இப்பெல்லாம் இப்போ மெசேஜ் எல்லாம் அப்படி அனுப்புற. அன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை செல்போன்ல மெசேஜ் அனுப்பிருக்கு, அன்புள்ள அத்தன் இல்ல, அன்புள்ள அத்தன், நான் உங்களை காதலிக்கிறோம். குடும்பத்தோட காதலிக்கிறான். இப்படிக்கு தங்கள் அன்புள்ள கல்பானை. அவ பேர் கல்பனா அப்படின்னு டைப் பண்ண முடியாம கல்பானை அப்படின்னு டைப் பண்ணிருக்கு. நல்ல வேளை கரிப்பானை பண்ணோம். எப்படி எல்லாம் ஆயிடுச்சு. உண்மையிலே ஒருத்தன் பரீட்சை பேப்பர்ல கடைசியில் எழுதிருக்கா, சார் என்னை எப்படியாவது பசாய்க்கு விட்டுருங்க சார். பாசாய்க்கு இல்ல, எப்படியாவது பசாய்க்கு விட்டுருங்க. அப்படிப்பட்ட ஒரு கால மாற்றம் இன்னைக்கு நம்ம நாட்டுல என்ன மாதிரி சூழல்ல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு தலைப்பு. இன்னைக்கு ஆண்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா? வாய்ப்பில்ல. இவங்க போறது ஒரு போடு என்னமா குட்டையா என்னையா இது பார்த்து எடுத்த தூக்கி எதையாவது வீசுறாங்க அம்மா கூட்டத்துல. பரவாயில்ல. ஆனா கண்டிப்பாமா இந்த தலைப்பு ஏன் இன்னைக்கு எடுத்திருக்காங்க இளைஞர்கள் அப்படின்னா கரெக்டா உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படிங்கறது கண்டுபிடிச்சோம். ஆமா, உடனே முடிக்கணும், சரியா? கொஞ்சம் அமைதியா. அதனால நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல உற்சாகமா இருக்கணும். நல்ல தலைப்பு, ஆண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா அப்படிங்கறதுதான் தலைப்பு. இன்னைக்கு பேச்சாளர் பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவங்க பொன்னாடை போட போறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பெயரை சொல்லிடுறேன்.
ஐயா யாராவது போடுறீங்களா இல்லை அப்புறமா போடுறீங்களா? ரைட்டு, சரி லாஸ்ட்ல ரைட்டு. இதுல ஆண்கள் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறது இருந்தது எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னதான் அப்படின்னு பேசுவதற்காக இங்கே வருகின்றிருக்கக்கூடியவர் நல்ல பேசுவார், நல்ல பாடுவார், அருமை சகோதரர் கிராமிய இசைக்குயில் சி ஜெயராஜ் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். அந்த அணிக்கு மேலும் வலு சேர்ப்பதற்காக இங்கே வருகின்றிருக்கக்கூடியவர் அவர் நல்ல பேசுவார், நல்ல பாடுவார், நவரச நாயகன் அருமை சகோதரர் பேராசிரியர் பெருமகனார் முனைவர் பி. தினேஷ் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். அதே மாதிரி என்னையா உங்களுக்கு மகிழ்ச்சி, கல்யாணம் என்ன பிறகு மனைவி வந்த பிறகுதாயா உங்களுக்கு நல்ல சாப்பாடு, மனைவி வந்த பிறகுதாயா உங்களுக்கான காதல். அதுக்கு கூட காதல் உண்டா? ஒரு பார்வையில உடனே ரசம் வந்துருமே, ஒரு பார்வையில ரசம், ஒரு பார்வையில விஷம், அப்படி வரும். இதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகுதாயா. உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதே பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்கக்கூடியவங்க நல்லா பேசுவாங்க, நல்லா பாடுவாங்க. இப்போ இனி புத்தாண்டு கூட டிவில வர போறாங்க ஜீ தமிழ்ல. இனி ஷூட்டிங் 27ஆம் தேதியாமா நல்லா பேசுவாங்க. அருமை சகோதரி மலர்விழி அவர்களே உங்களுக்கு அறிமுகம் செய்தார். அந்த அணிக்கு மேலும் வலு சேர்ப்பதற்காக இங்கே வருகின்றக்கூடியவங்க அவங்களும் நல்லா பேசுவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்ல வெயிட்டான பேச்சாளர். சரியா, நல்ல நல்ல வெயிட்டான பேச்சாளர் அருமை சகோதரி சித்ரா அவர்களே உங்களுக்கு அறிமுகம் செய்தார். ரொம்ப அழகா இசை அருமை சகோதரர் பத்மராஜா அவர்கள் கீபோர்டு நல்ல அவருக்கு தபேலா வித் கம்போசர் 2 கருவிகளை ஒரு ஆள் இருக்கிறார் அருமை சகோதரர் செந்தில் அவர்கள். சவுண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குயா, ரொம்ப நன்றி. ஒரு காலத்துல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், காளை அடக்கணும் அப்படிதானா? காளை அடக்கினா பொண்ணு, வில்லு ஒடிச்சா பொண்ணு, கல்ல தூக்கி தலையில போடணும் அப்படிதானமா? இப்ப நல்ல வேலை அம்பி குலைய தூக்கி வீட்டுக்காரங்க தலையில போட்டுருவோம், ரொம்ப ஈஸி, அப்படி போட்டுருவோம். இதெல்லாம் இருந்தா கல்யாணம். என்ன காரணம் அப்படின்னா வீரத்துக்கு அந்த காலத்துல முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்னைக்கு என்ன நடக்கணும்? இன்னைக்கெல்லாம் அப்படி இல்ல, அந்த பிரச்சனை இல்லை. ஒரு காலத்துல பெரியவங்க போய் பொண்ணு பார்த்துட்டு வருவாங்க, பொண்ணு பிடிச்சிருந்த அப்படின்னா தலையில பூ வச்சுட்டு வருவாங்க, அப்படித்தானமா பெரியவங்களுக்கு தெரியும். இப்ப அப்படி இல்லை. மாப்பிள்ளையோட போறாங்களா? பேச வேண்டாம் போலுக்கம்மா, பரவாயில்ல, இப்படித்தான் இருக்கணும் ஆர்வமா ரசிகர்கள் தான். அப்ப என்னன்னா இப்ப என்னன்னா மாப்பிள்ளை வர்றாரு, செல்லோடி வர்றாரு. ஆமா, செல்லு நோக்கியவமா அப்படியே வர்றாரு. பொண்ணு பிடிச்சிருந்தோ பிடிக்கலையோ 10 நாள் பேசிட்டாது இருக்குமே அப்படின்னு சொல்லி காதல கிளிப் வச்சு மாட்டிட்டு வந்துருவாரு. பொண்ணு பார்த்துட்டு வந்த உடனே 2 வாரம் அந்த பையனும் பொண்ணும் மொட்டை மாடிக்கு போயிருவாங்க. 24 மணி நேரம். ஆமா ஆமா பேசுறதுதான் எப்பவும் பேசிட்டான். 24 மணி நேரம் பேசி 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 கல்யாணத்துக்கு முந்தின நாள் 2 நாள் டைவர்ஸ் வாங்குவாங்க. பாத்திருக்கீங்களா? இனி நம்ம பேச வேண்டியெல்லாம் பேசிட்டோம், இனி பிரிஞ்சிருவோம். என்ன அப்படி ஆகி போச்சு இந்த கல்யாண வாழ்க்கை. கல்யாணத்துக்கு முன்ன சந்தோஷமா இருக்கா, கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷமா இருக்கா அப்படிங்கிறது தான் தலைப்பு. முதலாவதாக அருமை சகோதரர் கல்யாணத்துக்கு முன்னதாயா ஆண்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு பேசுவதற்காக வருகின்றக்கூடியவர் உடனே ஐயா வாங்க, நல்ல ஒரு உற்சாகமா ஒரு கரகோஷம் கொடுங்க. ஹலோ, சரி, ஹலோ. நல்லிய பூங்கொடி வளைத்து மலர்ந்தேனி கொஞ்சம் அணைத்து, நல்லிய பூங்கொடி வளைத்து மலர்ந்தேனி கொஞ்சம் அணைத்து, இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து, இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து, எங்கும் பாடும் தென்றல் காற்று நானும் கொண்டுதானே, நானும் இந்துதானே.
ஆண்கள் சந்தோஷமாக வாழ்ந்தது திருமணத்திற்கு முன்பா அல்லது பின்பா? சந்தேகத்துக்கே இடமில்லாம சொல்லலாம், 100% அடிச்சு சொல்லலாம். ஆம்பளை எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்தது கல்யாணத்துக்கு முன்பு தான் சார். கல்யாணத்துக்கு முன்னாடி சூரக்கோட்டை சிங்கக்குட்டி மாதிரி இருந்தான். கல்யாணத்துக்கு பிறகு பாளையங்கோட்டை பன்னிக்குட்டியா மாறிட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஜென்டில் மேனா இருந்தான். கல்யாணத்துக்கு பிறகு மெண்டல் மேனா ஆயிட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பாடுவோம் தெரியுமா? மச்சான் பேரு மதுரை நீ என்ன பாரு எதுரே நார கட்டி பறந்து வரும் 2 காலு குதிரை பறையடிச்ச பாட்டு வரும் உரியடிச்ச ஆட்ட வரும் கட்டி வரும் என்ன கட்டி. உண்மையில கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவு ஜாலியா இருந்தான். கல்யாணத்துக்கு பிறகு எப்படி? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒளியுமா இருந்தான். கல்யாணத்துக்கு பிறகு வயலும் வாழ்வுமா மாறிட்டான். கல்யாணங்கிறது அது ஒரு கஷ்டம் நடுவர்களே. அதுல இந்த காதல் திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன? தனக்கு தானே ஒரு பெரிய குழியை தோண்டி அதுல விழுந்து சாவுதான் காதல் திருமணம். நிச்சயிக்கப்பட்ட திருமணம்னா உற்றார் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய குழியா தோண்டி 2 பேரும் அதெல்லாம் பிடிச்சதுதான் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். இதுல எவ்வளவு கஷ்டத்தை போடும். காதல் கல்யாணம் ரொம்ப கஷ்டம். எவ்வளவு கஷ்டம் நடுவர்களே. அதுல ஆம்பளை கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாம் சுத்துறது கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு பிறகு பொண்டாட்டிங்க பெர்மிஷன் இல்லாம வெளியே போக முடியாது. மூச்சு விடணும்னா கூட அங்க இருந்து கையெழுத்து வரணும். எனக்கெல்லாம் ஒரு தடவை கல்யாணம் ஆயிடும். நம்ம நாங்கெல்லாம் வாரந்தோறும் பண்ணிட்டு இருக்கோம். அவர் மட்டும் தான் ஒரு தடவை பண்ணிருக்காரு. எல்லாருக்கும் ஒரு தடவை தான் ஐயா. கல்யாணம் முடிச்சு என்னைக்கு வலது கால வச்சு வீட்டுக்குள்ள வந்தாலும் வாசப்படியே 2ஆ போயிட்டு, வீடு 2ஆ போயிட்டு. அதுல மாமியார் மருமகள் 2 பேர் இருக்காங்க. 2 பேரையும் ஒரே ரூம்ல அடைச்சு போட்டு 1 மணி நேரம் கழிச்சு திறந்து பாருங்க, ஏதாவது ஒண்ணுதான் உயிரோட இருக்கும். அவ்வளவு ஒற்றுமை. அன்னைக்கு மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, மருமக அவசரமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டா. டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னாரு, நல்ல காலம் வந்தீங்க, இன்னும் 1 நிமிஷம் லேட்டா இருந்தாலும் உங்க மாமியார உயிரோட பார்த்திருக்க முடியாதுன்னாரு. உடனே மருமக சொன்னேன் ஆட்டோ டிரைவர்கிட்ட சொன்னேன், மெதுவா போன்னு சொன்ன. இந்த பாவி பைய கேட்டானா எது மாமியார கொன்னது பாவிகளா? கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் நடுவர்களே அத்தனை பிரச்சனையும் ஆண்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கா. எத்தனை சாரி எடுக்கா, கோர சாரி, பின்னி சாரி, காஞ்சி காட்டன், இடி விழுந்த பின்னி, இல்லாத பின்னி, கோணலு ரிவா, ரிவிட்டி, லிக்விட் சிக்கு, அண்ணாமலை சாரி, பேப்பர் சாரி, குஷ்பு சாரி, எத்தனை சாரி. இதுலயும் பட்டியாலாண்டி ஒரு சுடிதார் எடுக்கா. இந்த கிரவுண்ட் எல்லாம் கிளீன் பண்ணா ஒரு பட்டியாலையா போட்டுட்டு ஒரு 4 பிள்ளைய விட்டாங்க, கிளீன் பண்ணி எடுத்துறேன். அதுல ஓவியான்னு ஒரு ட்ரெஸ் கண்டுபிடிச்சிருக்கா. ஓவியமா இருக்கு. அதெல்லாம் எவன் கண்டுபிடிச்சாங்கே தெரியாது. இந்த கொத்தனார் வீடு கட்டும் போது அங்கங்க ஏற்பாந்து போட்டு கட்டுவாங்க. அதே மாதிரி இந்த ஓவியா ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்க பாருங்க, இங்க ஒரு ஓ, இங்க ஒரு ஓ, எங்கெல்லாம் ஓ போட முடியுமோ அதான் ஓவியம். கல்யாணத்துக்கெல்லாம் இப்போ பொண்ணுக்கு ரிசப்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ் போடுறாங்க. அதுல 600 ரூபாய்க்கு பிளவுஸ் எடுக்கா, 6500 ரூபாய்க்கு கல்லு வைக்க. ஆரி ஒர்க்கு, ஆரியா ஒர்க்கு, சூரியா ஒர்க்கு எல்லா ஒர்க்கையும் சேர்த்து அதுல வச்சிருக்கு. வீட்டுக்கு பவுண்டேஷன் போடக்கூடிய கல்லு 4500 ரூபா தான். இவனுக்கு பிளவுஸ்ல இருக்கக்கூடிய கல்லு 6500 ரூபா. என்னைக்கு பிளவுஸ்ல கல்லு வச்சு தைக்க ஆரம்பிச்சாலும் புருஷனுக்கு கிட்னில கல் வர ஆரம்பிச்சு. என்ன உண்மையில கல்ல எடுத்துறீங்க என்னமா? அவங்க கல்ல எடுத்துறாங்களா? கிட்னி கல் என்ன, எந்த ஸ்டோன் வேணாலும் எடுப்பீங்க என்னமா? அதானே கல்லு வைக்கிறது கூட டெக்னிக்கல் இருக்கு. அன்னைக்கு நான் பைக்ல போயிட்டே இருந்த நடுவர்களே போலீஸ்காரர் நிப்பாட்டித, நிறுத்து. நான் சொன்னேன், சார் என்ன ஏன் சார் நிப்பாட்டினீங்க? என்கிட்ட எல்லாமே இருக்கு, லைசன்ஸ் இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. அங்க பாருங்க ஒருத்தர் பொண்டாட்டியா கூட எவ்வளவு ஜாலியா போயிட்டு இருக்கான், அவனே நிப்பாட்டல. உடனே அவர் சொன்னாரு, அவனே ஒரு கஷ்டத்தோட போயிட்டு கஷ்டத்துல அவருக்கே தெரியும். கல்யாணம் முடிஞ்ச, அதுலயும் அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன சந்தோஷம் நினைக்கிறேன். அதுலயும் இந்த பவர் காட்டிட்டு தானே பொம்பளை போகும். எது அந்த புது பொண்ணு? ஆமா. அதுல இந்த பைக்ல போகும்போது பாத்தீங்கன்னா அந்த இடுப்போட சேர்த்து வல்லாச்சு பிடிச்சிருவான். பைக்குமே இப்ப அப்படித்தான் இருக்கு, கெட்டி வச்சுதான் கொண்டு முடியும், இல்லைன்னா அடுத்த வண்டியில வந்துட்டு இருக்காங்க.
அதுல நேத்தையும் பாத்துடுங்க, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன். சரி. ஒரு பிள்ளை பஸ்ல இருந்து இறங்கிச்சு. அது வரைக்கும் அவ மாஸ்க் போடல. பஸ்ல இருந்து இறங்கின உடனே அவளுக்கு கொரோனா மாதிரி மாஸ்க் போட்டான். அதுல ஒருத்தர் மாட்டினான், அவனும் மாஸ்க் போடுங்க. 2 பேரும் கருப்பு மாஸ்க் தான் போட்டுருக்காங்க. வண்டி 100 ரூபாய் போக 2வது 108 தான் வீட்டுக்கு வந்தான். எனக்கு அவ்வளவு பாடுபடுத்த நடுவர்களே. வண்டி எல்லாம் உண்மையிலே இப்போ வண்டி பாத்திருக்கீங்க இல்லையா? அவன் முத மாடியில இருந்து வண்டி ஓட்டுவான், அந்த புள்ள 3வது மாடியில இருக்கும். ஆமா, அவன் எடுத்த டிப்பர்ல போயிட்டே இருப்பான். பிரேக் அடிச்சா அப்படிதான் போகும் நடுவர்களே. கல்யாண வாழ்க்கையில உண்மையிலே கல்யாணம் ஆகியாச்சுனாலே கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷம் நடுவர்கள். ஊர்ல எல்லாம் அப்படியே நீங்க சொன்ன மாதிரி காலை அடக்கம். நாளைக்கு ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு இருந்தேன். பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு போட்டிருக்கான். அலங்காநல்லூர்ல இருந்து காளைய திறந்து விடுறேன். அங்க இருந்து காலை பாஞ்சு வருது. என் வீட்டுக்காரி நானும் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். உடனே சொன்னா சந்தோஷத்துல சொல்றேன். எனக்கு அவ்வளவு ஆவேசமா இங்க இருந்து சத்தம் போடுறேன். அடக்கு அவன் நீர் பெரிய வீரனா இருந்தோம்னா உனக்கும் ஜல்லிக்கட்டுல போய் ஒரு காலை அடக்க வேண்டியதானே. நான் சொன்னேன், கட்டின மாட்டையே அடக்க முடியல, கெட்டாத காலையை எப்படி அடக்க முடியும்? ஒரு காலம் நீங்க அடக்க முடியாது. நீங்க இல்லை, யாரும் அடக்க முடியாது. எங்க ஊர்ல பாருங்க, பாதிக்கப்பட்ட நம்ம நண்பர் இருக்காரு பாருங்க. எங்க ஊர்ல ஒரு 5 அக்கா இருக்கா பாத்துங்க. எங்க தெருவுல ஒரு 5 அக்கா இருக்கா. 5 அக்கா தான். 5 அக்காவும் புருஷன் வேலைக்கு போனோடனே 3 பேரும் சேர்ந்து கூடி பேசுவாங்க. எப்படி எடி உன் வீட்டுக்காரரு வாத்தியார் வச்சே உன் வாழ்க்கை சூப்பரா இருக்குன்னு. பல பேருக்கு வேலையே இதுதான். வாத்தியான கட்டிட்டு நான் பட முடியும் பாடு தெரியுமாடி. மத்தியானம் சோறு திங்க வாரான். குழம்புக்கு உப்பு போடாதவள பெஞ்சு மேலே ஏறி நின்று, குழம்புக்கு உப்பு போடாதவ பெஞ்சு மேலே ஏறி நின்று என்ன கொலையா கொள்றான். வாத்தியாருக்கு இப்படியா ஒரு பேரு? இன்னொருத்தி சொன்னா, உனக்கு பரவாயில்லடி வாத்தியார் மாப்பிள்ளை, எனக்கு ஒரு மெக்கானிக்கல் மாப்பிள்ளையை கட்டி நான் படக்கூடிய பாடு தெரியுமாண்ணா. ஏய், மெக்கானிக்கல் மாப்பிள்ளையை கட்டினா என்னடி பிரச்சனை? ஒரு நட்டு முருகினாலும் 100 ரூபா துட்டு வீட்டுக்கு வந்துருமா என்ன? அதெல்லாம் நல்லா தான் செய்யறோம். பகல் முழுவதும் காரை கீழே படுத்து கிடந்து நட்டை முறுக்கிறான். ராத்திரியான மேசகத்துல கீழே படுத்து கிடந்து நட்டை கலத்தி விடுறேன். கட்டு முடிஞ்சு விடுறது. இவனை கட்டிட்டு நான் படக்கூடிய பாடு. அவங்க அக்கா மாப்பிள்ளை வந்து மெக்கானிக்கல் பாத்துக்குங்க. அப்படியா? அவர் எத்தனை டயர் பஞ்சரை சரி பண்ணி விட்டுருப்பாரு. என்ன செய்யுது, நம்ம புகழ நம்ம வாயினாலே சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தால இன்னொருத்தி சொன்னா, உனக்கு பரவாயில்லடி, எனக்கு ஒரு டிரைவர் மாப்பிள்ளையை கட்டிச்சு நான் படக்கூடிய பாடு தெரியுமாண்ணா. உண்மையில எல்லாரும் இங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் படக்கூடிய பாடதான் நம்ம பேசிட்டு. அவங்க சித்தப்பா டிரைவரா இருக்கட்டும். டிரைவர் போடக்கூடிய பாடு என்ன தெரியுமா? பகல் முழுதும் பஸ்ல நல்லா வட்ட விட்டுறான். ராத்திரியான பிள்ளைங்க காரை தூக்கி வீசிடுறான். பிரேக் போடக்கூடிய சாக்கில என் காலில் சவிட்டுறான். அப்படி பேசுறேன். நான் என்ன பாடுபடுன்னு தெரியுமா? டிரைவருக்கும் கஷ்டம், டிரைவருக்கும் கஷ்டம். எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னால அந்த டிரைவர் எவ்வளவு அழகா ஜாலியா அப்படியே போவான். ஆமா, கல்யாணத்துக்கு பிறகு பல சிந்தனையில போக நேரம் வந்து ஆலமரத்துல இடிப்பான். இதான் நடந்துட்டு இருக்கு நடுவர் அவர்களே. அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம் இப்ப இருக்கா இல்ல நடுவர் அவர்களே? கல்யாணத்துக்கு முன்னாடி கபடி விளையாடுறது எப்படி விளையாடுவான்? கபடி 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 இறங்கி ஓடுறாங்க ஹோட்டலுக்கு. கல்யாணத்துக்கு பிறகு என்ன தின்னாமலுக்கு என்ன பாதிப்பு? எல்லாம் இப்படிதான் நடக்குது. உண்மையிலே கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம் கல்யாணத்துக்கு பிறகு இருக்கானா? இல்ல நடுவர் அவர்களே. அதான் ஆம்பளை என்னைக்கு சந்தோஷமா இருந்தான்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு அந்த கல்யாணம் முடியும் முன்னாடி அப்படியே ஸ்கூலுக்கு போக போறீங்களா? அப்படியே குரங்குகள் போல மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? மறந்துட்டேன். அதாவது அவருக்கு என்ன அந்த என் பொண்டாட்டிக்கு நினைப்பு அப்படி உண்மையிலே. அதனால தான் பல பிரச்சனைக்கு காரணம். அதுலயும் இந்த ஆம்பளை சந்தோஷமா ஏன் இல்ல தெரியுமா? கல்யாணத்தை அன்னைக்கே சொல்லுவாங்க, நல்ல நேரம் முடிய போகும், தாலி கட்டு. அன்னையோட அவனுக்கு நல்ல நேரமும் முடிஞ்சிரு. அப்போ நடுவர் அவர்களே, ஆண்மகன் சந்தோஷமா இருந்த நாட்கள் திருமணத்திற்கு முன்புள்ள அந்த பொன்னான நாட்கள் நடுவர் அவர்களே. இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுலயும் கல்யாணத்துக்கு பிறகு அம்மா அப்பா கிட்ட ஒழுங்கா பேச முடியுதா நடுவர் அவர்களே? அன்னைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வந்த உடனே மருமக சொன்னா, உங்க அம்மா கொண்டு முதியோர் இல்லத்துல விடு, ஆசிரமத்துல விடு, ஒன்னே நான் இருக்கணும், இல்லைன்னா உங்க அம்மா இருக்கணும்.
உடனே அவன் சொன்னா, எடி என்ன பெற்றவடி என் தாய், அவளை கொண்டு முதியோர் இல்லத்தில் விட முடியுமா அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கொண்டு விட்டு வா அப்படின்னா. இவனும் இவளுக்கு தொல்லை தாங்க முடியாம நேரா கொண்டு முதியோர் இல்லத்துல விட்டுட்டு வீட்டுக்கு வந்தான். வந்த உடனே கேட்டா, ஏங்க உங்க அம்மா இப்போ நல்லா சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு கேட்டா. ஆமாம்மா, எங்க அம்மாக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அம்மாவை கொண்டு விட போன நேரத்துல உங்க அண்ணன் கொண்டு உங்க அம்மாவை கொண்டு விட வந்தான். இப்போ உங்க அம்மாவை எங்க அம்மாவை நல்லா பேசிட்டு இருக்காங்கம்மா. உடனே அவ சொன்னா, எங்க அண்ணன் ஒரு விளங்காத பையன், பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு முதியோர் இல்லத்துல கொண்டு விட வந்துட்டானே, இவெல்லாம் விளங்குவானாங்க. உடனே அவன், உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னி அடி. அப்போ எல்லா ஆண்களுடைய வாழ்க்கையும் பொதுவான வாழ்க்கை என்பது, சந்தோஷமான வாழ்க்கை என்பது, மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது திருமணத்திற்கு முன்பு நாம வாழ்ந்து பாத்தீங்களா, அந்த வாழ்க்கையை தான் இன்று கூடி தேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டிய மக்களே. நன்றி, வணக்கம். எவ்வளவு பாதிப்பு பத்தியலா கல்யாணத்துக்கு பிறகு. இனி கல்யாணம் பண்ணக்கூடாது. நீங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்பு வரையா வரும், வேண்டாம்னு சொல்லிருங்க. அவர் பண்ண மாட்டார், கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருமா அந்த பேடல. எந்த சம்பந்தம் வந்தாலும் கட்டமா நின்றுருக்காரு உங்க அண்ணனா. அதனாலதான் எனக்கு இப்ப கஷ்டமா இருக்கு. உங்க அண்ணங்கிறனால அப்ப அவர் எப்படி நிம்மதியா இருப்பாருங்கிறதா எனக்கு சந்தேகமா இருக்கு. அதுதான் அவ்வளவு வரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. நான் ஒரு ஃபைலே வச்சிருக்கேன் பாருங்க. ஃபைல் ஓட்ட கொடுக்கலாமே, ரொம்ப கஷ்டம். ஆனா அன்னைக்கு உண்மையிலே பட்டிமன்ற வெற்றிமா நம்ம சகோதரி உண்மையிலே எப்படிதான் இருக்கணும். அவர் சொன்னார் பாத்தீங்களா, கல்யாணத்துக்கு மேக்கப்பை பத்தி பேசுறாரு பாத்தீங்களா, ஆரி ஒர்க்கு, ஆரியா ஒர்க்கு, சூரி ஒர்க்கு. கல்யாணத்துக்கு மணப்பெண்ணுக்கு மேக்கப் எவ்வளவு தெரியுமா செந்தில்? மணப்பெண்ணுக்கு மேக்கப் 30,000 ரூபாய் ஆகுது. பொண்ணுக்கு அம்மைக்கு 60,000 ரூபாய் ஆகுயா. பொண்ணுக்கு அம்மைக்கு 60,000, பொண்ணுக்கு பாட்டிக்கு 1,20,000 ரூபாய். ஏன்னு நீங்க கேட்கலாம், வயசு காலம் இல்லையா, நிறைய ஒர்க் எல்லாம் உண்டு. நம்ம டிங்கர் ஒர்க், பேட்ச் ஒர்க் எல்லாம் நம்ம அந்த பாருங்க எவ்வளவு பாதிப்பு இருக்கு பாருங்க, அவ்வளவு கஷ்டம் இருக்கு, அவ்வளவு செலவு இருக்கு. ஆமா, அதனால ரொம்ப கவனமா தான் இருக்கணும். இப்போ செலவெல்லாம் சாதாரணமா எல்லாம் இல்ல. சாப்பாடு செலவு அது இதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பல லட்சம் ரூபாய் செலவாகுது. அப்பதான் கல்யாணத்தை பண்ணி பாரு, வீட்டை கட்டி பாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. உண்மைதான். ஏன்னா சுனாமியில கூட தப்புனவ உண்டு, சுடிதார்ல தப்புனவ உலகத்திலே கிடையாது. இன்னொன்னு சொன்னார் பத்தியா, காதல் வாழ்க்கை வேணாம் ஐயா, வேணாம் இல்ல அவ்வளவுதான ஓடுவது, அதனாலதான் வேணாங்கிறேன். அது எனக்கு தெரியும். அண்ணன் அவருக்கு ஃபெயிலியர் ஆயிட்டு. ஐயா ஐயா நீங்க இது ரிவால்யூ போடுங்க ஐயா, பாஸ் பண்றது வாய்ப்பு இருக்கு. காதலில் குதித்தால் முத்து எடுக்கலாம், காதலில் குதித்தால் பிச்சை எடுக்கலாம். லைஃப்ல கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சா லைஃப் ஜாலி. அதே கேர்ள் ஃபிரெண்ட் லவர் ஆக்குற பாக்கெட் காலி. அதே லவர மேரேஜ் பண்ணா மொத்த லைஃப் காலி அப்படின்னு அவரு சொல்ல சொன்னார். ஆமா, அப்ப அவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசிட்டு போயிருக்கிறார். என்ன காதல்லாம் சாமானியது இல்ல. அன்னைக்கு ஒருத்தர் அழகா சொன்னா, நான் அவளை பார்த்தேன், அவளும் என்னை பார்த்தாள், எங்கள் இருவரையும் அவள் அண்ணன் பார்த்தாள். அரை மணி நேரம் கழித்து என்னை எல்லோரும் ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்தார்கள். அன்னைக்கு ஒரு அப்பா பையன்கிட்ட சொன்னார், அந்த பிள்ளைய பாரு 4 மணிக்கு எழுப்பி படிக்குது, ஏத்து விட்டு பொம்பளை பிள்ளைய பாரு, அது 4 மணிக்கு எழுப்பி படிக்குது. உடனே இவன் சொன்னான், சும்மா இருப்பா, அதை பார்த்து தான் 10 பேப்பர் ஃபெயில் ஆகணும் அப்படின்னு. அவன் ஏற்கனவே லைன் விட்டுருக்கான். ரொம்ப கஷ்டம், ரொம்ப பாதிப்பு இருக்கு. அதனால பாருங்க, உண்மை 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 நம்பிடக்கூடாது. ஏமா நீங்க எல்லாம் சொக்க தங்கம்மா, ஏன்னா நாங்க வீடு போய் சேரணும். நம்ம ஊர்ல உங்களை பற்றி நாங்க சொல்ல முடியுமா தாய்? தீர்ப்பு சொன்ன முறை தான் போவீங்களா? தீர்ப்பு நீங்க போங்க, அட்ரஸ் சொல்லி போங்க, நான் அனுப்பி கூட தந்துடுறேன். உண்மையிலே அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. கரெக்டா இருக்கும் தீர்ப்பு. அருமை அருமை அருமை. பாத்துருக்கமா உங்க ஆட்கள் எவ்வளவு கவனமா இருக்காங்க. என்ன நல்ல சாப்பாடு உங்களுக்கு உண்டாயா? மனைவி
மனைவி வந்த பிறகு தானே இதெல்லாம் பேசுவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய அங்கம்மா நல்ல கைத்தட்டு கொடுங்க. கல்யாணத்துக்கு பிறகுதான் ஆண்களுக்கு சந்தோஷம். எல்லாம் அல்ல இறையருள் சிறப்பிட வேண்டி இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீட்டிருக்கின்ற செஞ்சொல் சரம் தொடுத்து சிந்தனைக்கு வரம் கொடுக்க வந்திருக்கின்ற நடுவர் அவர்களே, எண்ணணியிலே மிக சிறப்பான கருத்துக்களை பேச அமர்ந்திருக்கின்ற இலக்கிய எவரெஸ்ட் அவர்களே, எதிரணியிலே வெற்றி கடி தனக்கு தான் என்று கொட்டாவி விட்டுக் கொண்டிருக்கின்ற கேட்ட ஆளுங்களே, இந்த அருமையான நிகழ்வை ரசித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இளையோர்களே, இருகை வளையோர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்களை அன்புக்கு ஒரு புறம், பண்புக்கு ஒரு புறம், பாசத்திற்கு ஒரு புறம், நேசத்திற்கு ஒரு புறம், அதுதான் யாக்கோபுரம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு எப்ப நெல்லை மாவட்டத்துக்கு வந்தாலும் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தாய்மார்களுக்கு பிடித்தது பிள்ளை தமிழ், தமிழகத்துக்கே பிடித்தது நெல்லை தமிழ் என்று சொல்லுவார்கள். அந்த நெல்லை தமிழை பேசுகின்ற அன்பு உள்ளங்களுக்கு முன்னால பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி நம்ம விருப்பப்படி எல்லாம் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம். சில ஊருக்கு நாங்க உப்புக்காக பேச போவோம், சில ஊருக்கு உப்புக்காக பேச போவோம், சில ஊருக்கு டப்புக்காக பேச போவோம். ஆனா யாக்கோபுரத்துக்கு நாங்க நட்புக்காக தான் பேச வந்திருக்கோம்னா மகிழ்ச்சி. ஏமா அமௌண்ட் கிடைக்கும். திருப்பதி லட்டு, திண்டுக்கல் புட்டு, மதுரை மல்லி, பாண்டிச்சேரி வில்லி, திருநெல்வேலி அல்வா, திருப்பாச்சி அருவா, தூத்துக்குடி உப்பு. நம்ம யாக்கோபுரம்னா நட்பு 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 நட்பு. இந்த பெண் பிள்ளைகளுக்கு எல்லாம் எப்ப மகிழ்ச்சி? எங்க அவங்களுக்கு ஒரு கிலோ உப்பு கொடுத்தா போதும். சரியாம்மா? இல்ல பெண் பிள்ளைகள் எவ்வளவு உற்சாகமா இருக்காங்க பாத்தீங்களா? எல்லா ஊர்லயும் நடிகர்களுக்கு தான் ரசிகர் மன்ற வைப்பாங்க. ஆனா யாக்கோபுரத்துல தான் ரசிகர்களுக்கு ரசிகர் மன்ற வைக்கணும்னா யாக்கோபுரம் உங்களுக்கு வைக்கணும். இவங்க அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்களா? அந்த முகத்தை அவளையும் பாருங்க. யாக்கோபுரம் ஆண்கள்லாம் நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. பாருங்க, சாதாரணமா நினைக்காதீங்க. இவங்க எல்லாம் பெண்கள் பின்னால் சுட்டுகிற இளைஞர்கள் அல்ல. பெண்களை தங்கள் பின்னால் சுத்த வைக்கிற இளைஞர்கள். அப்படி நினைச்சுதான் 10 படுத்து கிடக்கணும். அது பணி செய்த ஒரு கலைப்பு. எங்க ஊர்ல ஒரு பையன் நீளமா கூந்தல் வளர்த்துட்டான். காதுல கம்மல் போட்டுட்டான். அவங்க அம்மா திட்டினாங்க, எரும மாடு நீளமா கூந்தலை வளர்க்காத, காதுல கம்மல போடாத. நான் கேட்கிறேடா, ஏமா உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்தவங்க ஒண்ணு புடிச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன கொஞ்ச நாள் கழிச்சு இப்படித்தான் கல்யாணம் நடக்கும் போது. எங்க திருமணத்திற்கு முன்னால ஆண்கள் சந்தோஷமா இருக்காங்களா? திருமணத்திற்கு பின்பு ஆண்கள் சந்தோஷமா இருக்காங்களா? திருமணத்துக்கு பின்னாலதான் உங்களுக்கு சந்தோஷம் இல்லைல்ல சார்? அப்ப எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? பேசாம ஒரு கோவணத்தை கட்டிட்டு குற்றாலத்துல போய் குத்த வச்சுக்கிட்டு வேண்டியதானே? எதுக்கு ஒவ்வொரு வீட்டுல போய் உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, அவங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, அவங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு பூஜை எடுக்கிறீங்கன்னு கேக்குறேன். அவர் எத்தனை இடம் போனார் தெரியுமா? எத்தனை சம்பந்தம் உங்களுக்கு முடியவே இல்லையே. போன வாரம் தான் முடிஞ்சு. போன வாரம் எங்க கல்யாணத்துக்கு முன்னால ஆண்களை பாத்துருக்கீங்களா? காமெடியனா இருப்பான். அவர் தின்ன வடையை கணக்கு கொடுத்தோம்னா 30 லட்சம் ரூபாய் வந்திருக்கும். கல்யாணத்துக்கு பிறகு ஆண்களை பாருங்க, கதாநாயகனா இருப்பான். கல்யாணத்துக்கு முன்னால பாருங்க, அவனுக்கு என்ன பேரு? திமிரு பிடிச்சவன், தண்ட சோறு, ஊதாரி, அடங்காப்படாரி. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு பாருங்க, இல்ல கல்யாணத்துக்கு முன்னால பாருங்க, ஒட்டேரி நரின்னு ஒருத்தருக்கு பேரு. ஒட்டேரி நரின்னு ஒருத்தருக்கு பேரு. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு பாருங்க, கணவர், புருஷன், வீட்டுக்காரர், எப்படி எல்லாம் வைத்த கலக்குது பாருங்க. குடும்ப தலைவர். எங்க திருமணத்துக்கு பிறகுதானே ஒரு ஆண்மகனுக்கு மரியாதையே கிடைக்குது. அதுக்கு பிறகு மரியாதை என்னங்க பேச்சு? திருமணத்துக்கு முன்னால எங்கெல்லாம் போய் அடி வாங்கிட்டு வருவான் தெரியுமா? எங்க ஊர்ல அங்குள்ள இளைஞர்கள் எல்லாம் கிடையாது. கல்யாணத்துக்கு பிறகு பொண்டாட்டிட்ட மட்டும் தான் அடி வாங்குறீங்க. இதோட ஒரு மனுஷனுக்கு பெருமை என்ன வேணும்னு கேட்க. நாங்க அடிச்சாலும் அழைச்சிக்கிடுவோம்ல. ஆமா, ஊருக்கார அழைப்பானையா. கல்யாணத்துக்கு முன்னால காதல்னு கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போவான். கல்யாணத்துக்கு பிறகு இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்று அவனுக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்குது. ஆமா, முன்னால பாருங்க செல்போன்லயே லவ் பண்ணுவான். செல்ல குட்டி என்ன பண்ணுது? அது பிச்சை எடுக்குது. உடனே அங்க இருந்து செல்ல குட்டி சாப்பிடுது. செல்ல குட்டி என்ன சாப்பிடுது? செல்ல குட்டி தோசை சாப்பிடுது. அதோட சும்மா இருக்க வேண்டியதானே? செல்ல குட்டி என்ன ட்ரெஸ் போட்டிருக்குது? உடனே அங்க இருந்து கதை, செல்ல குட்டி லுங்கி கட்டி இருக்குது. உடனே என்ன? செல்ல குட்டி போய் சொல்லுது, செல்ல குட்டி லுங்கி எல்லாம் கட்டாது, இது செல்ல குட்டி இல்ல, செல்ல குட்டிக்கு அப்பா கம்போட வருது அப்படின்னு கனெக்ஷன் கட் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு எவ்வளவு கிடையாது.
கனெக்ஷனை கட் பண்றாருன்னா அவருக்கு கனெக்ஷன் தேவைப்படுது. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு ஜோடியா போகும்போது எவ்வளவு சந்தோஷம். ஆகா, ஜாடிக்கேத்த மூடி ஊராரே வியந்து போற்றுகின்ற அளவுல கல்யாணத்துக்கு முன்னால ஒரு கவரிங் செயின போட்டுக்கிட்டு கையில ஒரு வாட்சி, அந்த ஒரு முட்டாய் வாட்சி உண்டே, முட்டாய் வாட்சிய கையில கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு கீ செயின் அந்த போட்டுட்டு போவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு மனைவி வீட்டுல இருந்து கொண்டு வந்த மைனர் செயின் என்ன, ஒரு வாட்சி என்ன, பிரேஸ்லெட் என்ன, பெரிய கதாநாயகனா இருக்கிறதே கல்யாணத்துக்கு பிறகுதானே. இப்ப உள்ள விலையில நம்ம பவுனும் வாங்கவும் போருக்கு அப்படிதான் தெரியுது. அப்படி வாங்க முடியாட்டாலும் நாங்க 100 பவுன் போட்ட ஊரு ஏங்க போறாங்க. வாய்ப்பில்லை என்னமா, வாய்ப்பில்லை ராஜா. கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் வரலாம். இங்கெல்லாம் அப்படி கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னால ஆண்கள் அழகாவே இருக்க மாட்டாங்க. அவர் பயோடேட்டா கொடுக்கணும்னு சொன்னாரு. கல்யாணத்துக்கு முன்னால ஆண்கள் அழகாவே இருக்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு பிறகு எவ்வளவு அழகா இருப்பாங்க. என்ன அழகா அடி வாங்கி வாங்கி அங்கே ஊதி போயிருக்கும். அவ்வளவு கிடையாது. தனியா அடிக்கிறது தப்பாங்க. ஏன்னா பிரச்சனை தானே. அடிக்கிறது தப்பா? தப்பு. அடிக்கிறது தப்பாங்க. அடிச்சா மேடதான் காரம், அடிச்சா அவதான் தாரம். அடி வாங்க வாரம். ஆமா, தாய்க்கு பின் தாரம். கல்யாணத்துக்கு முன்னால அம்மா அடிச்சு வளர்த்தாங்க. கல்யாணத்துக்கு பிறகு மனைவி அடிச்சு வளர்த்தாங்க. அதுதாங்க வாழ்க்கை. உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு மாமா? புருஷனை எப்படியும் நம்ம போட்டு அடிக்கலாம். ஆமா, எதுக்கு உங்களுக்கு மரியாதை? சட்டம் உங்க சட்டம் தானே. இல்ல, அங்க கொடியில காய போட்டு அதை எடுக்கணும். எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க? 2800. 2800 கொடுத்து வாங்கின சட்டை உங்களுக்கு தானே சொந்தம். நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். அந்த சட்டையை போடணும்னா போடுங்க, இல்ல கிழிச்சிட்டு போனாலும் போவீங்க. ஆமா, நாங்க தானே விலை கொடுத்து வாங்கியிருக்கோம். அப்ப செல்போன் எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க? 22,000. 22,000 கொடுத்து வாங்கின செல்போன் உங்களுக்கு தானே சொந்தம். நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. பேசுனா பேசுவீங்க, இல்ல மெசேஜ் பண்ண அனுப்புவீங்க. இந்த வாட்ச் எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க? 2,000 கொடுத்து வாட்ச் வாங்கின வாட்ச் உங்களுக்கு தான் சொந்தம். கட்டணா கட்டுவீங்க, இல்ல என்கிட்ட கொடுத்தாருன்னா கொடுத்துருவீங்க. இந்த பேனா எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க? 20 ரூபா கொடுத்து வாங்கின பேனா உங்களுக்கு தான் சொந்தம். நீங்க என்ன சொன்னாலும் அந்த பெண் எழுதும். அது மாதிரி 50,000 ரூபாய் ரொக்கமும் 50 பவுன் நகையும் கொடுத்து வாங்கின புருஷன் எங்களுக்கு தான் சொந்தம். நாங்க என்ன போனா போட்டு வானா வரணும், இருந்தா இருக்கணும். நீங்க போட மாட்டேன்னு சொன்னீங்க இல்லையாமா? இங்க வாய்ப்பு இல்ல, இத்தனை பவுனுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இல்லையா? இங்க வரதட்சணை கொடுத்து வாங்கியாச்சு. இப்ப எனக்கு ஒரு பொசு பொசுன்னு எரிஞ்சு வராரு. இல்ல, அவருக்கு பேசுற சீதனம் என்ன கொடுக்கலையா? அமௌண்ட் கொஞ்சம் பாக்கி இருக்கு, வாங்கி கொடுங்க. எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க? 50,000 ரூபாய் ரொக்கம். 50,000 ரொக்கம். 50 பவுன் நகை. 50 பவுன் நகையும் புருஷனுக்கு கழுத்திலே போட்டுருக்கீங்க. அவர்தான் அடகு வச்சிருக்காரு. ஆனா உண்மையிலங்க. சரி, நான் அதே கேள்வி திரும்ப கேட்கிறேன். இந்த செல்போன் என்ன விலை? என்ன லேலமாயா போடுறீங்க? செல்போன் 22,000. 22,000 ரூபாய் கொடுத்து வாங்கின செல்போன் உங்களுக்கு சொந்தமா? எனக்கு சொந்தமா. உங்க கூடவே வருது. என் கூட வருது. ஆமா, அந்த பேனா என்னால 20 ரூபாய் கொடுத்து வாங்கின பேனா உங்களுக்கு சொந்தமானது, உங்க கூடவே என் கூட வருது. அந்த வாட்ச் என்ன? 2,000 ரூபாய் கொடுத்து வாங்கின வாட்ச் உங்களுக்கு சொந்தமானது, உங்க கூடவே வருது. நீங்க துட்டு கொடுத்து வாங்கின வாட்ச் இல்லையா? அப்போ நீங்க துட்டு கொடுத்து வாங்கின செல்போன், நீங்க துட்டு கொடுத்து வாங்கின வாட்ச் எல்லாமே உங்க கூட வருது. அப்ப பொதுவா ஒருத்தர் ஒரு நாயை விலைக்கு வாங்கினோம்னா யாருக்கு வீட்டுல கொண்டு கட்டுவோம்? விலைக்கு வாங்கினோம் அவன் வீட்டுல கொண்டு கட்டுவான். நாய் விலைக்கு வாங்கின வீட்டுல வந்து கொண்டு கட்டுவான். அப்ப கல்யாணத்து அன்னைக்கு நீங்க எல்லாம் எங்களை விலைக்கு வாங்குறீங்க, நீங்க எல்லாம் எங்களை விலைக்கு வாங்குறீங்க. நாங்கெல்லாம் உங்க பின்னாடி உங்க வீட்டுக்கு போனோம். நீங்க எதுக்கு மான வெக்க சூடு சொரணை இல்லாம எங்க பின்னாடி எங்க வீட்டுக்கு வரீங்க? நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா எங்க வீடு விளங்காம போயிடும். நாங்க உங்க வீட்டுக்கு வந்தா நல்லா ஏற்கனவே பல குடும்பங்களை கோல் சொல்லி விளங்காம ஆக்கிதான் இங்கே வருவோம். யாரு ஏங்க, எனக்கெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னால திருமணம். அப்ப கோல் சொல்றது ஆள் இல்ல. நான் ஒரு கண்டிஷனோட தான் உள்ள போனேன். எப்படி? நான் வாக்கப்பட்டு போற வீட்டுல இழுத்தறைக்கு அம்மி இருக்கக்கூடாது, மாப்பிள்ளை பையனுக்கு மம்மி இருக்கக்கூடாது ஒரு கண்டிஷன். மம்மி இல்ல. ஒரு போட்டோ கொண்டு காமிச்சு எங்க அப்பா, அம்மா இந்த பையனை பேசி முடிச்சிருவோமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்க பேசுங்கப்பா, நான் முடிச்சிடுறேன் கல்யாணத்தை. தப்பா நினைக்காதீங்கம்மா. அதே போட்டோவே எங்க அம்மா கொண்டு வந்தாங்க. பயமா இருக்குமான்னு. பயமா இருக்கா? கல்யாணம் பண்ணி பாரு, பயங்கரமா இருக்கும் அப்படின்னாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க அம்மா தாங்க எனக்கு சோறு ஊட்டுவாங்க. நம்பணும், சத்தியமா அவ்வளவு பாசம். எங்க அம்மா தான் எனக்கு சோறு ஊட்டுவாங்க. ஒழுங்கா சாப்பிடு, இல்லைன்னா பூச்சாண்டி மரம் புடிச்சு கொடுத்துருவேன் அப்படிம்பாங்க. கல்யாணத்துக்கு முறை நெசமாவே ஒரு பூச்சாண்டி தாங்க புடிச்சு கொடுத்தாங்க.
இது பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு, என்னமா சொல்ல முடியாது. என்னெல்லாம் பொண்ணு பார்க்க வரும்போது நடுவர்களே, பொண்ணு பார்க்க வந்தாங்களாமா? பொண்ணாண்டியா பார்க்க வருவாங்க, பொண்ணு பார்க்க தான் வந்தாங்க. வந்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா? இருக்கா இது பிடிச்சிருக்குன்னு ஏன் சொன்னேன் தெரியுமா? எல்லாரும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. சரி, எங்க வீட்டுக்காரர் மட்டும்தான் சாப்பிட்ட தட்டை கழுவி வச்சுட்டு போனார். பட் அந்த நேரம் எனக்கு பிடிச்சிருக்கு. இவ்வளவு நாளும் கழுவ ஆளிச்சு, இந்த பாத்திரம் கழுவ ஆள் இல்லைன்னு அன்னைக்கு கழுவ ஆரம்பிச்சவரு. ஆனா கல்யாணத்துக்கு முன்னால ஒரு வேலையாவது செய்ய தெரியுமா அந்த ஆண்களுக்கு? தெரியாது. கல்யாணத்துக்கு பிறகு நாங்க எவ்வளவு வேலை சொல்லி கொடுத்துருவோம், கை தட்டுங்கக்கா. ஆனா எங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுமா? வீரமான ஆண்களை விட வீட்டு வேலை செய்யற ஆண்களை ரொம்ப பிடிக்கும். அப்படி சொல்லுங்கம்மா. கைக்கு ஓட்டுற ஆண்களை விட பாத்திரங்களை ஒரு ஆண்களை ரொம்ப பிடிக்கும். அந்த அக்கா ரொம்ப கை தட்டுறாங்க. சண்டை போட்டா சமாதானப்படுத்துற ஆண்களை விட சமைச்சு வச்சுட்டு போற ஆண்களை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அதுலயும் இப்ப நீங்க சமையல் பண்றத சாப்பிட்டுதானே விளங்க. கல்யாணத்துக்கு முன்னால பல்லு விளக்குனா தானே உங்களுக்கு காஃபி. கல்யாணத்துக்கு பிறகு பாத்திரங்களை விளக்குனா நாங்க காஃபி கொடுப்போம். பாட்டு படிக்க கூடாது. அவிய படிச்சாவல்ல அவிய. அவரு ஃபைன் போட்டுருக்கு, 5000 ரூபாய் ஃபைன் போட்டுருக்கு. அவரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கட்டிட்டு தான் போவார். பாருங்க, பொண்ணு கட்டினதால அவருக்கு வந்து ஃபைன் கட்டணும்ன்றீங்க. பட்டிமன்ற பேமெண்ட் எல்லாம் வந்து கட்டிட்டு போணும். தெத்தல்லகேயம் நகரில் மாட்டு தொழுவதில் பிறந்தார் பரமபிதா. பூசை கண்ணி மறையில் நடியில் வளர்ந்தாரே சுபிரா. 6 வயதில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. ஆகவங்கள் 56 ஐயம் தீர உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானதனை நினைத்தாரே. எல்லா உயிர்களும் தன் உயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. ஏழைகள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும், தேடைகள் கிடைக்கும் என்றார். தேடைகள் கிடைக்கும் என்றார். நீங்க கல்யாணத்துக்கு பிறகு, கல்யாணத்துக்கு முன்னால ஆண்கள் வெறும் சன்னுதான். வெறும் சன். சன். கல்யாணத்துக்கு பிறகுதான் புருஷன். ஓ, அவரு வெறும் சன்னா. அப்புறம் ஒரு குழந்தை பிறந்த உடனே அவன் மனுஷன். மனுஷன். இதெல்லாம் மாத்துறது நாங்க தானே. கைதட்டல் கொடுங்க. கணவனுக்கெல்லாம் ஏன் புருஷன் அப்படின்னு பேரு? ஏன் கணவனுக்கெல்லாம் புருஷன் பேர் தெரியுமா? சன் உதிக்கிறதுக்கு முன்னால புரு காப்பி கொடுக்கறவன் புருஷன். அப்படி வாய்ப்புனா எல்லாரும் டீ கடை தான் கட்டணும். 4 மணிக்கு எந்திரிச்சுவேன், கை தட்டுங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு எங்க வீட்டுக்காரர் எலி மூட்டு படுத்துருவேன் பாத்துக்கோங்க. அவரு போடுற டீ அம்மூட்டு ருசியா இருக்கும் பாத்துக்கோங்க. ஆமா நடுவர்களே. ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாலெல்லாம் ஆண்கள் வந்து தறிக்கட்டு நெறிக்கட்டு அலைவாங்க. கல்யாணத்துக்கு பிறகு பெரியவங்க சொல்லுவாங்க, ஏய் தறிக்கட்டு நெறிக்கட்டு போறாப்பா, அவனுக்கு ஒரு கால் கட்டு போடுங்கப்பா அப்படிம்பாங்க. கால் கட்டு மீன்ஸ் கேள் கட்டு. ஏங்க, எப்படி இருந்தாலும் கணவனை எங்களுக்கு பிடிக்குங்க. எங்க வீட்டுக்காருக்கு முடி கிடையாது பாத்துக்கோங்க. அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க, நானே கவலைப்படல. ஆமா, முடி இல்லைன்னா ஒரு லாபம் இருக்கு. மாசம் 3000 ரூபாய் மிச்சம்க்கா. எண்ணெய் கிடையாது, சீப்பு கிடையாது, ஷாம்பு கிடையாது, எதுவுமே வாங்க வேண்டாம். 3000 ரூபாய் லாபங்க. அது மட்டும் இல்ல, அவருக்கு மழையில நனைஞ்சா கூட ஜலதோஷம் பிடிக்காது. சும்மா தண்ணி தெளிக்க விடலாமான்னு மேலேயே போயிடுங்க. நான் என் பிள்ளைகளை விளையாடுறதுக்கு வெளியில கூட்டிட்டு போக மாட்டேன். வீட்டுக்குள்ள எங்க வீட்டுக்காரரை படுக்க வச்சா சறுக்கி விளையாடிக்கணும். அவர் ஒரு விளையாட்டு மைதானம் இருக்காரு. ஆமா, இன்னொரு விஷயம்க்கா, இந்த மாதிரி வீட்டுக்காரர் நம்மளை தவிர வேற எவ்வளவு பார்க்க மாட்டான். என்ன அங்க எல்லாரும் அழகா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. விஜய் பிடிச்சவங்க எல்லாம் கை தட்டுக்கு பாப்போம். அப்பா அம்மா பிடிச்சவங்க எல்லாம் நல்லா கை தட்டுக்கு பாப்போம். பாத்தீங்களா, பொம்பளை பிள்ளை கொஞ்சம் வாயாடி பெத்த பிள்ளையா இருக்கு. வாயாடி பெத்த பிள்ளை கோடிட்ட இடத்த நீங்க நிரப்பிடுங்க. ஆனா சில வீடுகள்ல வாயாடியா இருந்தாங்க நல்லா இருக்கும். ஆமா, வாயாடி பெத்த பிள்ளை, வாயாடி பெத்த பிள்ளை ஆனந்த
மாத்திரம் பாத்தீங்களா? அதுதான் எங்க வீட்டுக்காருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. இந்த அழகான முகத்தை தான். சரி, எப்படி வேணாலும் பேசுங்க. இருக்கட்டும்பா, எங்க வீட்டுக்காருக்கு பிடிக்கும். வாந்தி எடுத்துறாத. யாரோ ஒருத்தர் அங்க இருந்து குதிச்ச மாதிரி இருக்கு. அது நானாவது சொல்லிக்கிட்டேன். இந்த அழகான முகத்தை தான் அவருக்கு செல்போன்ல ப்ரொஃபைல் பிக்சரா வச்சிருக்காருக்கா. 10 வருஷம் ஆச்சு, இன்னும் மாத்தல. அப்படியா? அவருக்கு மாத்த தெரியாது பாத்துக்கோங்க. பல பேர் ப்ரொஃபைல் வச்சு விட்டுறாங்க. அவருக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, வெளியில எவன்ட சண்டை போட்டாலும் என்ன வந்து சப்புன்னு அடிச்சுட்டு வர பாத்துருங்க. நான் அழ மாட்டேன். ஏன் என்ன அடிப்பாருன்னா அவனை அடிக்க முடியாதான், அதனால என்ன வந்து அடிப்பாரு. நான் அழ மாட்டேன். வலிக்கும், வலிச்சாலும் அழ மாட்டேன். ஏன் தெரியுமா? அப்ப அழாதன்னு அடிப்பாரு. எல்லா வலியையும் தாங்கினாலும் அவரை பத்தி கட்டின கனவை கட்டையோ நெட்டையோ கருப்போ சோப்போ லூசோ பூசோ யார் வாச்சாலும் அவர்தான் கண்கண்ட தெய்வம்னு ஒரு பெண் இருக்கின்ற வரைக்கும் ஆண் என்பவர் கல்யாணத்தின் பிறகு சந்தோஷமாகத்தான் இருப்பார் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். என்ன ஒரு சந்தோஷமா கைதுட்டாங்க பாருங்க. அந்த ஆள் அப்படிதான் 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 அந்த பயம் இருக்கணும். பாத்தீங்க இல்லையா? சில பேருக்கு பார்வையிலே நாம தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப ஈஸியா பாருங்க. பொன் பார்க்கும் மடலமே என்ன அழகா. உண்மையிலே ஆம்பளை வைக்கப்படுறதே அன்னைக்கு தான் ஐயா பொண்ணு பார்க்கறாங்க. முக்கு கடையில 300 ரூபாய்க்கு காராச்சாவும் ஒருத்தன் இருப்பான். ஆனாலும் பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னு 2 பிஸ்கட் மேல பிரிச்சு சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா நாகரிகத்தை கடைபிடிக்கிறானா, பிரிஸ்டீஜ் ப்ராப்ளம். ஆமா ஆமா. அதுலயும் பாருங்க, அப்பா அம்மா சொல்லுவாங்க, அந்த மாட்டுக்கு வைக்கல எடுத்து வை, போட மாட்டான். ஆனா அவனுக்கு ஆளு சொல்லிட்டு உள்ளே மாட்டுக்கு போடுவான், மாடு திங்கலன்னு அவனே தின்னுடுவான். அந்த காதல் பார்வைக்கு அவ்வளவு எஃபெக்ட் இருக்கு. கேட்டீங்க இல்லையா? இனி பதில் பேசுவதற்காக வாங்கனே வணக்கம், வாங்கனே வாங்கனே வணக்கனே வாங்க வாங்க. ஜென்மத்துல இப்படி நாங்க எந்த ஊருக்கு வாங்க, நல்ல வேலை, வா 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 பாக்குறேன் அப்படின்னு சொல்லு. ஐயா குண்டை எடுத்து போடுங்க, போடுங்க, டக்கு போடுங்க. எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் அன்போடும் பண்போடும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே மிகச் சிறப்பான ஒரு நகைச்சுவை இசைப்பட்டி மன்றத்தை ஏற்பாடு செய்து கண்டு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் சின்னம் சிறார்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கலை வித்தகர் நடுவர் அவர்களுக்கும் எண்ணனிலே உண்மையை உறக்க சொல்லி உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமருக்கும் எதிரணியிலே தட்டு வித்து கருத்துக்களை கத்தி கதறி கொத்தி கொதறி தெத்தி தெதறி பெத்தி பெதறி வருகை இருக்கக்கூடிய அவர் மாத்தலியா ரொம்ப மூஞ்சி வச்சுட்டாங்க. எதிரணி பேச்சாளர்கள் எத்தர்களுக்கும் இல்லைன்னா பொத்தர்களுக்கும் அற்புதமான இசை சித்தர்களுக்கும் என்னமா காப்பு, அது அவருக்கு ஏற்கனவே ஆப்பாயிட்டுமா, அது உங்களுக்கு தெரியாது. அது ஆப்பு, இது காப்பு. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்கு கவுண்டரா இருக்கு. இப்பதானே வந்திருக்கேன். வீட்டுலதான் கொண்டாட்டி பேச விட மாட்டான்னா மேடையில இப்படி ஆரம்பிச்சுட்டு அப்ப ஆம்பளை எப்ப நான் பேசுறது? கையில கிடக்க பிரேஸ்லெட்டே பொண்டாட்டி கொடுத்ததுதான். அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல கக்கூஸ் கட்டினதே கல்யாணத்துக்கு போறாங்க. ஆமா, நாங்க எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு முன்னாடி கக்கூசா இருக்கல பத்தியா ஆளை பாட்டிகளா நடக்கிறோம். அதுக்கப்புறம் கக்கூஸ் கேட்டுனோம். அவளை கதையில விட்டுட்டாலும் நாங்க அந்த பறவை தானே என்ன, நாங்க அந்த பறவை 100 பவுன் கொண்டு வந்தவே, பாரு கொண்டு வந்தவே, சொத்து கொண்டு வந்தவே, 100 பவுனையும் போட்டுக்கிட்டு கல்யாணம் வீடு திருவிழாடி மினிக்கிட்டு தெரியாது யாருமே. நானா 100 பவுன் போட்டுறேன். அதுலயே பாத்துட்டு ரேஷன் கடையில இருந்து ஒரு 5 கிலோ அரிசி கொண்டு வான்னு சொல்லுங்க. அப்பா என்ன வெயிட்டா இருக்கு, என்னால தூக்க முடியாது. நாலு கூட போயாச்சு, நாலு கூட போயாச்சு, கொண்டு வாங்க. இதே ஒரு 100 பவுனை கழுத்துல போட்டு விடுங்க. அது நான் வீட்டுக்காரருக்கு புதுசா
வீட்டுக்காரர் புதுசா வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் அவரே போட நான் கேட்கிறேன், இவ்வளவு பேசுனாங்கல்ல, நாங்க தான் எல்லாம் கொண்டு வந்தோம்னு. எந்த ஊர்லயாவது பொண்டாட்டி கணவனுக்கு பேர்ல சொத்து எழுதி கொடுத்துருக்கலாம்? அப்படி நீங்க கொடுத்துருந்தீங்களா? கையை கொடுத்துருக்கலாம் இல்ல? நீங்க பரவ குடிப்பியான்னு கேட்க. அந்த 100 பவுன் போட்டுட்டு வரவங்க எல்லாம் அவளுக்கு பேர்லயே எழுதி வச்சுக்கிட்டு கல்யாணத்து அன்னைக்கு மட்டும் வெளியே வந்து மேடையில வந்து அவருக்கு கொண்டு வந்தேன். அவருக்கு அவர் என்ன பண்றாரு? பெண்களுக்கெல்லாம் 3 கடை இருக்கு. என்னது? நகை கடை, புடவை கடை, பூக்கடை. ஆண்களுக்கு 3 கடை இருக்கு. அடகு கடை, மது கடை, சாக்கடை. இந்த 3 ஏங்க அந்த 100 பவுனையும் நாங்க அன்னைக்கு போட்டதான். அதுக்கு பிறகு ஆல்பத்துல தான் இந்த நகையை பார்க்கணும். 100 பவுனையும் அன்னைக்கு போட்டதுதான் பார்த்துக்கிடுங்க. அடுத்த நாள் போலீஸ்காரன் வந்து பிடிச்சிட்டு போயிட்டு அவ்வளவு கவரிக்க போட்டு அடகு வைக்க போயிருக்கான். அவன் குடும்பத்தோடு இப்ப உள்ளாடி இருக்கான். பாவம் கெட்டுனவன். ரெட்டை ஆயுள் இல்ல, அதுக்கெல்லாம் ரெட்டை ஆயுள் கிடையாது. கல்யாணமே ஒரு ரெட்டை ஆயுள் தானே. அப்படியா? அது ஆயுள் தண்டனை யோசிச்சு பாருங்க. அது ஜாமீனே கிடையாது. ஜாமீனே கிடையாது. நடுவர் அவர்களே, நீங்க எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம் தேவையா? உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம் தேவையா? அதான் எங்க ஊர்ல ஒரு பொண்டாட்டி புருஷனை பார்த்து கேட்டிருக்கா, உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம் தேவையா? நகை வாங்க வைக்கல, உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம் தேவையா? ஒரு புடவை எடுத்துற வைக்கல, உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம் தேவையா? அவன் பார்த்தா நமக்கு ஒரு கல்யாணம் போதாது போலுக்கு. 3ஆவது நாள் வேற ஒண்ணு கூட்டிட்டு பேச்ச பாத்தீங்களா? நாமளா உண்மையில கேட்கலாம். நல்ல ரக்கா சொல்லி கல்யாணமே பண்ணக்கூடாது இருந்தேன். அப்படியா? இதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உண்மையிலேயே வீட்டுல குடும்பம் நடத்ததும் சரி, குற்றாலத்துல குறைக்க விடாத இருந்து சொரிஞ்சுட்டு இருக்கிறதும் சரி. அப்ப நீங்க வெளியே சொல்ல வேண்டியதானு சொல்லலாம். இல்ல, போக வேண்டியதானே அப்படி. ஆமா. ஆனா எனக்கு என்ன பயன் எடுத்து கொடுக்குறீங்களாமா? எனக்கு என்ன பயன்னா, இவ்வளவு பேர் மத்தியில இந்த பட்டிமன்றத்துல ஒரு பேச்சாளருக்கே இவ்வளவு கவுண்டர் கொடுக்காளே என் தங்கச்சி. நாளைக்கு மாமியாருக்கு என்ன கவுண்டர் கொடுப்பா? ரொம்ப சிம்பிள். மாமியாரே இருக்க மாட்டாங்க. இப்போ அப்படிதான் பொண்ணு பாக்காங்க. மாப்பிள்ளை எல்லாமே அது ரொம்ப சிம்பிள். கல்யாணமே வேண்டான்னு தான் இருந்த நடுவர் அவர்களே. எங்க ஊர்ல ஒருத்தன் 3 பொண்டாட்டி கட்டிட்டு சிரிச்சிட்டு தெரிஞ்சான் தங்கச்சி. முடிச்சிட்டோம். 3 பொண்டாட்டி கட்டிட்டு சிரிச்சிட்டு தெரிஞ்சான். அப்புறம் அந்த கல்யாணம் சூப்பரா இருக்கும் போது நல்ல சந்தோஷமா இருக்கலாம்னு நானும் கல்யாணத்தை பண்ணிட்டேன். கல்யாணத்தை பண்ணிட்டு அவனுக்கு வாழ்க்கையை விசாரிச்சு பார்க்கேன். முத பொண்டாட்டி கொண்டு இலைய போடுவாளாம், 2வது பொண்டாட்டி கொண்டு சோத்த போடுவாளாம், 3வது பொண்டாட்டி 2 சேர்த்து தூக்கி போட்டு போயிடுவாளாம். பார்த்துருக்கேன். இவன் ஒரு நாளும் சாப்பாடு இல்லாம பைத்தியம் பிடிச்சு இதை நம்பி நான் ஒரு கல்யாணம் பண்ணி, தம்பி வேண்டாம் என்ன எவ்வளவு பொறுக்க முடியுமோ பொறுத்துக்க, பொறுக்கிறது வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம். பாத்துக்க, அவன் வயசு பொண்டாட்டிய கூட்டிட்டு போறான்னு நம்ம ஆசைப்பட்டுறக்கூடாது. கல்யாணம் பண்ணு. தங்கச்சிக்கு இப்போ ஒரு டவுட் இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஒரு தடவை தான் கல்யாணம் ஆயிருக்குமா? என்னது? எத்தனை தடவை கல்யாணம் முடிச்சிருக்கீங்க? ஒரு பிரேஸ்லெட் தானே தங்கச்சி இருக்கு. அப்போ ஒரு தடவை. ஒருவேளை 3 பிரேஸ்லெட்னா நீங்க இது கேட்க வேண்டியதான் டவுட். அடகு வைக்கிறது தானே. ஏற்கனவே அடகு வச்சாச்சு. அவரை ஆனா ஆண்களை கொஞ்சம் கவனமா பார்த்துடணும். இது எனக்கு மாமியார் ஆகும். ஒரு கணவன் 100 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்தா மனைவி மேல பாசம்னு அர்த்தம். அதே கணவன் 500 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்தா பூக்காரி மேல பாசம்னு அர்த்தம். அதெல்லாம் கரெக்ட். நல்லா வாழ்ந்துட்டு கூடிய ஊர்ல வந்து கும்மி அடிச்சுட்டு போயிடக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை உண்டா? சந்தேகப்படுவாங்க நடுவர்களே? கிடையாது. கல்யாணத்துக்கு பிறகு உங்களுக்கு இந்த சந்தேக புத்தி இருக்குது. எங்க ஆம்பளை எல்லாம் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? ஒருவருக்கு ஒருத்தி நீ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உத்தம நடுவர்களே. யாருக்குமே பூ வாங்கி கொடுக்க மாட்டோம். பெரிய வெற்றியாளர்கள் நடுவர்களே. இங்க வந்து ஆண்களை இப்படி நீங்க பேசக்கூடாதுக்கா. உண்மையிலேயே கல்யாணம் ஆனா வாய்க்கு ருசியா சாப்பிடலாம்னு நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? அதுல எனக்கு கல்யாணம் பண்ண அடுத்த நாள் எனக்கு முத கல்யாணம் பத்தியா ஆச்சு. புது கல்யாணம் பத்தியா எல்லாருக்கும் புது கல்யாணம். சரி, கல்யாணம் முடிஞ்ச புதுசு பத்தியா அடுத்த நாள் மாமனார் வீட்டுக்கு போயிருந்தேன். யாழுகளுக்கு. ஆமா, மாமனார் வீட்டுல போயிருந்தேன். எனக்கு ஒரு சோபா செட் இப்போ தந்தாங்க. இப்ப விருந்துக்கு போறாங்க. அவரு விருந்துல உட்காந்துக்கிட்டு ஒரு டிவியும் தந்து ரிமோட்டும் தந்தாங்க. நான் அடுத்த நாளுங்கிறதுனால ரிமோட் என் கையில. 30ஆவது நாள் என் பொண்டாட்டி கைக்கு அது பேரங்கிறது எனக்கு தெரியும். எந்த சேனல் நம்ம மாத்த முடியாது, அதுக்கப்புறம் மாத்த முடியாது. சரி, முதல் நாள் நம்ம கையில ரிமோட், நான் டிவி பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு எனக்கு ஒரு ஆசை. முதல் மனைவி புது மனைவி கையால
புது மனைவி கையால ஒரு டீ குடிக்கணும்னு ஆசை. டீ நியாயமான ஆசை தானே, ஒரு ஆசை. உண்மையை தங்கச்சி கேட்டுக்கறி இந்த கதை முடிஞ்சோடனே நீனே கண்ணீர் விட்டாங்க. அவங்க சொல்றாங்க இது விபரீத ஆசை இல்லமா உனக்கு. ஒண்ணுதான் நான் இது கொண்டாட்டிய கூப்பிடுவோன்னு அவளுக்கு பேரு சுபா சொல்லிட்டு பேர சொன்னோன்னு அவருக்கு வாய்ப்பு நீங்க ஏமா 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 நீங்க 100 நேரம் சொல்லிட்டீங்களா தங்கச்சி. நல்ல காலம் நீட்டு வரவர்களே, நான் அங்க இருக்கேன். அவ தங்கச்சிக்கு வீட்டு பக்கத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன் நேரம் எங்க இருக்கிறது பிரிச்சு விட்டுருப்பா பாத்துக்கிட்டு. அவ்வளோ இன்னொரு கதை இல்லைமா சுபா பத்தியா தங்கச்சி. அத நான் கல்யாணம் புது பொண்ணு மனைவி இல்ல கொஞ்சம் செல்லமா கூப்பிடுவோன்னுக்கிட்டு எடுத்து மட்டம் சுருக்கி சுருக்கி செல்லவா ஒரு சுருக்குறேன் சுருக்குறேன். நான் தான் சுருக்குவேன், நீ சுருக்கப்படா. ஏன் முன்னாடி நான் சுருக்குவேன், நீ சுருக்கிட்டு கட்சி சுருக்குவாரு சுருக்குவாரு. நான் சுருக்க நீ கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் மெதுவா சுருக்கி செல்லமா எங்க மாமியார் என்ன மாப்பிள்ள கோழி மேய்ச்சிட்டு கிடக்குறிய, கோழி மேய்ச்சிக்கிட்டு இருக்கா. கடவுளே இவரு பொண்டாட்டிய கூட இதுக்கு வழி இல்லை. ஆனாலும் பரவாயில்ல, இவ கோழி வச்சு இவ பொண்டாட்டி வந்துச்சா பாத்துக்கிட்டு. பொண்டாட்டி அப்படியே புது பொண்ணு பத்தியா கதவை அப்படியே வந்தா வெட்கப்பட்டு அப்படியே வந்து நின்ன. முத நாள் பத்தியானே என்ன என்ன அப்படின்னா நான் உடனே கேட்டேன். எல்லாரும் வெட்கப்பட்ட மாதிரில இருக்கு. அது உன் கையால ஒரு டீ போடுடா. ஓடா உன் கையால ஒரு டீ போடுடான்னு உடனே அவ கேக்கா கேபிட்டல் டீயா சுமால் டீயான்னு கேக்க. நான் அன்னைக்கு பொத்துணி விழுந்த வந்தான். என் வாழ்க்கையில இன்னைக்கு டீ குடிப்பு இல்லைன்னு. நீங்க சங்கடத்துல கணத்துல கை கொடுக்காதுங்க. சரி சமைக்க தெரியாது இன்னைக்கு, ஒழுங்கான சாப்பாடு கிடையாது. என்ன கட முடியல சாயங்காலம் ஒரு டீ குடிக்கட்டும், ஒரு டீயாவது குடிக்கணும். சாயங்காலம் சரி உங்களுக்கு டீ தான் போட தெரியல. சாயங்காலம் ஆச்சு, இனி ஷூ எடுத்து ராசி இல்ல, ரெண்டாவது எடுத்த கூப்பிட்டு நீங்களும் நடுவரே இப்படி ஆயிட்டாரு. பாருங்க எப்படி இருந்தனா. ரெண்டாவது எழுத்து உடனே எங்க மாமனார் என்ன மாப்பிள்ள மாடு மேய்ச்சிட்டு கிடக்குறீங்க. மாடு மேய்ச்சிட்டு இருக்கா. காலையில கோழி மேய்க்கும், ராத்திரி மாடு மேய்க்கும். சரி பரவாயில்ல வந்துட்டா. வந்து என்ன சும்மா சும்மா கூப்பிடிய என்ன வேணும். அது ஒண்ணு இல்லம்மா, உன் கையால ஒரு காஃபி தர முடியுமா. உடனே கேட்க ஆதார் கார்டு காப்பியா ஸ்மார்ட் கார்டு காப்பியா. டீயும் இல்ல காப்பியும் இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு கையால சாப்பிட்டோமே அந்த காலம் மறக்க முடியுமா. பசினா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி அம்மா சாப்பாடு போடுவாங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா தங்கச்சி. அதுவும் ஆம்பளை பிள்ளைனா எக்ஸ்ட்ரா 2 முட்டை தருவாங்க இல்லையானே. ஆமா, சோத்துக்கு முட்டை வச்சு தருவாங்க. அதுவும் பொம்பளை பிள்ளைக்கு தெரியாம சோறே தர மாட்டேங்கிறீங்க. என்ன இப்ப என்ன பிரச்சனை மாமியாருக்கு. இல்ல 4 பட்டிமன்றம் நாளைக்கு இருக்குமோ வந்துருக்க. நீ வந்து நல்லா ஜாலியா இருக்கும் போல இருக்கு. ஆனா நானும் நல்லா சமைப்பேன் தம்பி. நானா என்னைக்கு பட்டிமன்றம் வந்தாலும் சமைக்காம வர மாட்டேன். இன்னைக்கு கூட சப்பாத்தி சுட்டு ரசம் வச்சுட்டு தான் வந்தேன். சப்பாத்தி ரசம் அது பெட்ஷீட் மாதிரி இருக்கும். சப்பாத்தி நீ என்ன சப்பாத்தி சுட்டு ரசம் வைக்காதக்கா, மோர ஊத்திக்கிட்டு வா. அது யாருக்குன்னா ரசம் மாதிரி தான் இருக்கும். அது அப்படிதானே இருந்துகிட்டு. சப்பாத்தி ரசம் வச்சாங்களா. ரசம் உண்மையிலே நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஒழுங்கான சாப்பாடு கல்யாணத்துக்கு பிறகு உண்டா ஊரா சொல்லுங்க பாப்பா. யாருக்காவது ஒழுங்கா சாப்பாடு கிடைக்கிறான்னு கேட்கிறேன். ஆனா சாப்பாடே கிடைக்கல. இந்த ஊர்ல உள்ள பெண்கள் எல்லாம் அப்படி இல்லை. என்னது உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, சும்மா இருக்கான்னு பாத்துக்கிடுங்க. என்ன ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க தங்கச்சி. எல்லாம் நீ பழக்கி வச்சிருக்கா பாத்துக்க.
இல்ல வாங்கிட்ட இருந்து ஆரம்பமாச்சு. உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல, அதனால நீங்க பேசக்கூடாது. இப்போ எனக்கு தெரியும், எனக்கு ஒருக்கா கல்யாணம் ஆகல, இப்ப கல்யாணம் ஆகிருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி பட்டிமன்றத்துக்கு போக நடுவரவர்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கல்யாணத்துக்கு பட்டிமன்றத்துக்கு போயிட்டு ராத்திரி 2 மணிக்கு வருவேன், 3 மணிக்கு வருவோம். வர்றது வரைக்கும் எங்க அம்மா விழிச்சிருப்பாங்க, மகன் எப்ப வருவான். கதவை திறந்து கேட்டு துறக்க சத்தம் கேட்டதான் எங்க அம்மா வீட்டுக்குள்ள வந்து கதவை திறந்துருவாங்க. வச்சு சாப்பாடு போட்டு சாப்பிடு மக்கா, இம்மா நல்லா சாப்பிட்டுதாம வந்தேன், புரோட்டா எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிடு மக்கா, நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டுக்க மாட்டா அவளுங்க என்ன தின்னுன்னு சொல்லி அந்த மகன் சாப்பிடறத பார்த்தாதான் அந்த தாய்க்கு மனசு நிறையும். அப்படி சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. அப்படி கதவை திறந்து எங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி 3 கலைக்கு கூட நான் குடிச்சேம்மா. ரியாக்ஷனே ஒரு நல்ல கைதட்டி கொடுங்க. ரியாக்ஷன் உங்களுக்கு எப்பவுமே ரியாக்ஷன்லயே இருக்கணும். கருத்தை கேட்டு நீங்க வந்து போய் இருக்காங்க, உங்களுக்கு ரியாக்ஷன். எம்மா கல்யாணம் ஆன ஆம்பளைக்கு எப்படிமா ரியாக்ஷன் வரும் நினைச்சு பாருங்க. ஆக்ஷன் தான் வரும். ஆக்ஷன் இல்ல ரியாக்ஷன் நியூட்ரல்ல இருப்பாங்க அவர்களே. டீயும் காப்பியும் தான் சொல்லியிருக்கேன், அதுக்குள்ள மூர்த்தத்துக்கு டைம் முடிஞ்சு போச்சு ஐயா. சொல்லி முடிச்சிருக்கேன். கல்யாணத்துக்கு பிறகு பட்டிமன்றம் போயிட்டு இப்ப நான் வீட்டுக்கு போறேன் ராத்திரி 2 மணிக்கு. கதவே திறக்க மாட்டேங்குது. டொக்கு டொக்கு டொக்குனி தட்டி பார்க்க திறக்க மாட்டாங்க, காலிங் பெல் அடிச்சு பார்க்க திறக்க மாட்டாங்க. நான் அக்கா சொன்னது மாதிரி கொஞ்சம் கூப்பிட்டு பார்ப்போம், நீ செல்ல குட்டி வெளியே கூப்பிட்டு பார்ப்போம், இப்பவும் கதவை திற மாட்டாங்க. இதுக்குன்னே நான் இப்போ ஒரு மந்திரம் புதுசா கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், பாத்துக்கிடுங்க. கல்யாணம் ஆனவங்க எல்லாம் அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா பொண்டாட்டி உடனே வந்து கதவை திறந்துருவான். என்ன மந்திரம்னா, கதவுக்கு முன்னாடி நல்லா கேட்டுக்கிடுங்க. என்ன மந்திரம்னா, எத்தனை மணிக்குன்னா உடனே கதவை திறக்கும். 100 ரூபாய்க்கு 4 சேலை, 100 ரூபாய்க்கு 4 சேலை, 100 ரூபாய்க்கு 4 சேலை. சத்தம் போடாதுங்க. வடக்கம் குளத்துல இருந்து பஸ்ல இப்ப வந்து ஆள் வந்துடும். யாக்கோபுரத்துல 100 ரூபாய்க்கு 4 சேலை கொடுக்காங்க போல. மதிப்பு இருக்காங்க அவர்களே. இன்னைக்கு கடைசி ஒரு விஷயம், 4 அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருந்தாங்கன்னா கல்யாணத்துக்கு பிறகு அதே ஒற்றுமை இருக்கானே, அந்த சந்தோஷம் எந்த வெளியாவது இருக்கானே. நாங்களாம் உண்மையிலே 4 அண்ணன் தம்பி நடுவரவர்களே, ஒரு தங்கச்சி. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? நாங்க ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, 4 கால் வந்தது போல் நாங்கள் வந்தமடா, 4 கால் வந்தது போல் நாங்கள் வந்தமடா, 100 ஆண்டு ஆனாலும் தீராத ஏற்றமடா, முத்தாதே சொத்துக்கு சொத்தாதே, அண்ணன் தம்பி பிறந்து வந்து ஒண்ணுக்குள் ஒண்ணாக, அன்பாலே கலந்து இருந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அவ்வளவு ஒற்றுமையா இருந்தது. எனக்கு ஒரு தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு 7வது நாள் என் தங்கச்சி கல்லூரிக்கு போயிட்டு வந்தா. வீட்டு கேட்ட திறந்தா உண்டு, என் வீட்டுக்காரி அடுக்கலையில இருந்து மெதுவா ஆரம்பிச்சா, ஓய் ஓய் உங்க தங்கச்சி வந்துட்டா. நான் வந்துட்டா, தங்கச்சி வந்துட்டா, போறா. இவரு பெரிய சிவாஜி கணேசன், இவ பெரிய சாவித்திரி, பெரிய பாசமலை தங்கச்சி, அவ நடையும் அவ சடையம்னா. நான் சொன்னேன், என்ன பார், 1000 தான் இருந்தாலும் என் தங்கச்சியை பத்தி நீ ஒண்ணும் சொல்லாத. சொன்னா எனக்கு அழுகையா வருது. என் தங்கச்சியை பத்தி சொல்லாத. அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா தெரியுமானே? என்ன சொன்னாங்க? வெளிப்படையா சொல்லிட்டா. எப்படி? பச்சையா சொல்லிட்டா. எல்லாரும் அழுதாங்க. ஒரு நிமிஷம் அழுதுகிட்டு சொல்லிட்டாண்டாச்சு. அது ஒரு வாரம் கூட அழுங்க, திருவிழா முடிஞ்சிடும். என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னான்னு தெரியுமா? உங்க மாமிட்ட சொல்லுங்க, உங்க மாமிட்ட சொல்லுங்க. கேட்கலாம் மாமி, என்ன சொன்னா தெரியுமா? உங்க மூவா என்ன சொன்னா தெரியுமா? பச்சையா சொல்லிட்டா தங்கச்சி. என்ன சொன்னா தெரியுமா? உன் தங்கச்சி எனக்குச்சு. கரெக்ட். உன் தங்கச்சி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. என்னக்கா நினைச்சு பாருங்க, நாங்க ஆம்பளைங்க பொண்டாட்டியை பார்த்து உன் தங்கச்சி எனக்கு பிடிக்கலன்னு நாங்க சொல்லியிருக்கோம். ஒரு காலம் என்னைக்காக சொல்லியிருக்கோமானே? ஜெயராஜன் வந்துட்டுலாம் 3 குழந்தையாரு. 3 குழந்தையாரே அவர் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்ல வந்தேன். கொடுத்து சந்தோஷமா வாழ்த்திய வழி அனுப்பி வச்சாரு. நடுவர் அவர்களை கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து உன் தங்கச்சியை பிடிக்கல, உன் அண்ணனை பிடிக்கல, உன் தாயை பிடிக்கல, உன் தகப்பனை பிடிக்கல, உன் ஃப்ரெண்டை பிடிக்கல, உன் ஊரை பிடிக்கல, வீட்டை பெரிய சொத்தை பெரிய கேச போடுன்னு சொல்லி மொத்த குடும்பத்திலையும் குழப்பத்தை உண்டாக்கி ஒரு ஆம்பளைக்கு நிம்மதியை இல்லாம ஆக்கக்கூடியவதான் பொண்ணு நடுவர் அவர்களே. அதனாலதான் சொன்னா, அப்பே என்ன அத்தா என்ன ஒப்புக்கு தானடி பாராமல்ல பெத்து
என்பது மிகப்பெரிய தொல்லை. மனிதனுக்கு, ஆண்களுக்கு மகிழ்ச்சி என்பது நண்பர்களோடு, பெற்ற தாய் தகப்பனோடு, சகோதரர்களோடு, கல்லூரியிலே, பள்ளியிலே வாழ்ந்த அந்த நாட்கள் தான் சந்தோஷமான நாட்கள் என்று சொல்லி மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பே 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 என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப தெளிவா அவருடைய சொந்த கஷ்டத்தெல்லாம் பேசி ரொம்ப அழகா அமர்ந்திருக்கிறார். இதுக்கு உடனடியாக பதில் சொல்வதற்காக நிறைவான பேச்சாளர், நிறைவு பேச்சாளர், அவங்க பேசி முடிச்ச உடனே தீர்ப்பு. சரியா? கடைசி வரைக்கும் இருக்கணும். உன் தீர்ப்புல தீய வையணிக்கு போயிடக்கூடாது. ஆமா, வாங்கம்மா. சித்ரா அவர்கள் உற்சாகம் ஒரு கரகோஷம் கொடுங்க. எல்லாம் வல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி இந்த அருமையான நகைச்சுவை சிந்தனை, சிரிப்பு, இசை, பாட்டு பட்டிமன்றத்திற்கு மொழியின் விழிகள் திறந்து செந்தமிழில் அமிர்தம் கலந்து அதை மேடைகள் தோறும் பொழிந்து நல்ல மேதையாய் அமைந்திருக்கும் நடுவர் அவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? நீங்க எப்படிப்பட்ட நடுவர் தெரியுமா? ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லத்தில் இருப்பதில் நீங்கள் ஒரு ஜிகர தண்டா, தாகம் தரிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல ஒரு நடுவர் உண்டா? குண்டா குண்டாலாம் கேட்க கூடாது. நான் ஏன் இவ்வளவு குண்டா இருக்கேன்? ஏம்மா ஏன் இவ்வளவு குண்டா இருக்கேன்? ரேஷன் கடை அரிசி சாப்பிட்டா இப்படிதான் குண்டா இருக்கணும். ரேஷன் கடை அரிசிக்கே இப்படின்னா செங்கல்பட்டு ஒத்துக்காது. ஆமா, பொன்னியும் ஒத்துக்காதுனே. ஒன்லி ரேஷன் கடை அரிசி மட்டும்தான். மற்றும் எண்ணெயிலே தோட்டத்தின் பூக்களையும் தேவைப்பட்டால் தோட்டாக்களாக்கும் இலங்கை எவரெஸ்ட், எதிரணியிலே வெற்றிக்கனி தனக்குத்தான் என்று கொட்டாவி விட்டுக் கொண்டிருக்கும் 2 கெட்ட ஆவிகளே, மற்றும் இந்த நகைச்சுவை பட்டிமன்றத்தை கண்டு கேட்டு கைதட்டி ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவனின் சிறப்பான வணக்கங்கள். கைதட்டுங்க. ரொம்ப சின்னவங்க. ஆமா, நான் சின்ன பிள்ளைய அழகா இருக்கேன், நடுவருக்கு போறாம இருக்கட்டும். ஆனால் அருமையான தலைப்பு, ஆண்களின் சந்தோஷம் திருமணத்திற்கு முன்பா அல்லது திருமணத்திற்கு பின்பா? இதெல்லாம் கேள்வி. இந்த வீட்டுக்காரர்கள் நிம்மதியா இருந்தது. ஏன் வீட்டுக்காரர் கல்யாணத்துக்கு பிறகுதான் நிம்மதியா இருக்காருன்னா அடிச்சு சொல்லுவேன். நானும் உண்மையா சொல்றேன். கல்யாணத்துக்கு பிறகுதான் அவங்க வீட்டுக்காரர் 10 வருஷமா பாரில இருக்காரு. அவர் நிம்மதியா தான் இருப்பார். நானும் அவரை பாரிக்கு போக சொன்னேன், அவர் தான் போறாரு. ஆமா, நான் போக சொல்றீங்க. ஆனாலும் பாரில இருந்து 1 மாசம் தான் லீவு வருவாரு. அந்த 1 மாசமா நாங்க அவ்வளவு சந்தோஷமா இருப்போங்க. ப்ரொஃபைல்ல உங்க பிக்சர் தான வச்சிருப்பாரு. அவருக்கு மாத்த தெரியாதே? இல்ல அவருக்கு மாத்த தெரியும், தெரிஞ்சாலும் மாத்த மாட்டாரு. ஏன் மாத்த மாட்டாரு? இல்ல, ஏன் மாத்த மாட்டாரு தெரியுமா? இந்த தேவதை எப்பவுமே பார்த்துட்டு இருந்தாதான் அவருக்கு ராசியே. கணத்துக்குள்ள குதிக்க போறாரு. நடுவர்களே, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல, உண்மையிலே வீட்டுக்காரர் ஜூன் மாசம் 16ஆம் தேதி ஊருக்கு வந்திருந்தாரு. போன ஜூன் மாசமா? ஆமாங்க, ஜூன் மாசம் 16ஆம் தேதி ஊருக்கு வந்திருந்தாரு. டேட் கூட கரெக்ட்டா ஞாபகத்துல வச்சிருக்காங்க பாருங்க. ஆமா, ஜூலை மாசம் 18ஆம் தேதி ஊருக்கு கிளம்பிட்டாரு. சரி, அது வேற விஷயம். 16ஆம் தேதி ஊருக்கு வந்து சொன்னாரு, சித்ரா கன்னியாகுமரியில கண்ணாடி பாலம் போட்டிருக்காங்க, நம்ம 2 பேரும் கண்ணாடி பாலம் பார்க்க போவோமான்னு கேட்டாரு. கடவுளே, ஏன் அப்போ கண்ணாடி பாலம் இப்ப இருக்கா? இருக்கு. கண்ணாடி பாலம் இருக்குமா? நீ வேற அங்க சென்னையில இருந்து ஆட்டோலயே வந்தால நீ எல்லாம் பேச முடியாது. ஏமா, அந்த பிள்ளைய பாக்கிறதுக்காக மனுஷன் ஆட்டோல வந்தா இவப்பையா சொல்லுங்க. ஸ்டேட்டஸ்ல ஆட்டோல. அப்படியே? ஆமா பிரவீன், உங்க அண்ணன் தான். நீ தான் தலைப்பை செலக்ட் பண்ணது எனக்கு தெரியும். ஓ, அப்ப நீங்க ஒரு குடும்பம் செய்ததுனால தான் இப்ப இது தெரியல. என்ன அதாவது இதெல்லாம் நாங்க ஜாலியா இருக்கோம். என்ன காலம் மைக் ஆஃப் ஆயி வச்சு ஜாலியா இருக்கிறதுக்கு நீங்க ஆட்டோல சென்னைக்கு இல்ல டெல்லிக்கு வரைக்கும்னாலும் போங்க. ஆனா எந்த காரணத்தை கூட சித்ராவை ஏத்தி விடாதுங்க ஆட்டோல. இல்ல, ஏற்கனவே நீங்க லோன் எடுத்தா ஆட்டோ எடுத்திருப்பீங்க, பாத்துக்கீங்க. பிரவீன், நீ ஆட்டோ எடுத்துருவாங்க, என்ன கொண்டு வீட்டுல கொண்டு விட்டுருவா. நடுவர்களே, ஆனா எங்க வீட்டுக்காரர் நான் சொன்னேன், நம்ம 2 பேரும் கன்னியாகுமரி போகணும்ல, கண்ணாடி பாலம் பார்க்க போகணும்னா நம்ம கார்ல போவோமான்னு கேட்டேன். என் வீட்டுக்காரர் சொன்னார், கார்ல எல்லாம் போக வேண்டாடி. அப்புறம் டிப்பர் லாரில போறீங்களா? இல்லம்மா, கார்லே வேண்டாம். கேளுங்க, நீ வீட்டுல எப்படி குறுக்க வராதீங்க. சரி சொல்லு. கேளுங்களேன், ஆட்டோல ஆட்டோ தான் முடிஞ்சு வைக்கிறேம்மா. கார்ல போவோமான்னு கேட்டல, என் வீட்டுக்காரர் கார்ல எல்லாம் போக வேண்டாடி, அங்கேயும் காரு இங்கேயும் காரு, என்ன போர் அடிக்குதுன்னு சொன்னார். நம்ம 2 பேரும்
சொன்னாரு. இந்த ஆக்டிவா வண்டிலையா? ஆமாங்க. அப்புறமா அதுக்கு ஆக்சனே போச்சே. அதுக்கு மேல அதுக்கு ஆக்சனே வர வேற விஷயம். அந்த ஆக்டிவா ஸ்கூட்டர்ல நாங்க ரெண்டு பேரும் எப்படி போறோம்? அப்ப நீங்க பின்னாடி ஒரு 4-5 பலகை அடிச்சு தான கொண்டு போறோம். அப்படி எல்லாம் ஒண்ணு அடிக்கண்டா. நாங்க ரெண்டு பேரும் இருந்தாச்சுன்னா அந்த வண்டியில இடையில யாருமே உள்ள நுழைய முடியாது. அப்படிதான் இருக்க கரெக்டா இருக்குங்க. ரெண்டு பேரும் நாங்க என்ன பண்ண தெரியுமா? அவர் ஹெல்மெட் எடுத்து தலையில மாட்டினாரு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணாரு, கன்னியாகுமரிக்கு அப்படியே நோக்கி போறோம். எங்க இருந்து போறோம்? கோட்டார்ல இருந்து சுசீந்திர. அவங்க கன்னியாகுமரிக்கு போறாங்க. ஆமா, கூடவே அடுத்த வண்டியில போலாம். கோட்டார்ல இருந்து அப்படியே சுசீந்திர ஆனப்பாலம் இருக்குல்ல? ஆமா, அந்த ஆனப்பாலத்துல இந்த வண்டி வருது. ஓ, ஆனப்பாலத்துல இந்த ஆன வண்டி போகுது. இந்த வண்டி போகுது. ஹலோ, ஆனப்பாலத்துல இந்த வண்டி போகுது. எப்பவுமே ஆனப்பாலம் வந்தவங்களுக்கு தெரியும், ஹெல்மெட் வைக்காதவங்க பிடிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க அந்த இடத்துல நின்னுட்டு இருப்பாங்க. காவல்துறை நண்பர்கள் நின்னுட்டு இருப்பாங்க. எங்க வீட்டுக்காரர் போலீஸ்காரர் பார்த்து வண்டி ஆஃப் பண்ணி போட்டாரு. ஏம்மா பயமா? நானும் அப்படிதான் நினைச்சேன். அத்தா நீங்க ஹெல்மெட் வச்சிருக்கீங்க, உங்களை போலீஸ்காரங்க பிடிக்க மாட்டாங்க, நீங்க போங்கத்தான் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஹெல்மெட் வைக்கீங்களா? நான் சொல்லலடி, ஒன்ன கூட்டிட்டு போனா போலீஸ்காரங்க என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னா. வேணா கல்யாணம் முடிஞ்சிட்டா ஓவரோடுக்கு, அப்புறம் ஓவரோடதான் பொண்டாட்டியாவா? பேசாதே சித்ரா. ஒரு மனுஷன் எப்படி சிந்திச்சிருக்காரு பாத்தீங்களா? உண்மையிலே உங்களுடைய சிந்தனை வந்து உண்மையிலே விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் கூட இருந்ததில்லை. கேளுங்க. அவர் சொன்னாரு, அப்ப நீங்க உங்க வண்டி இப்ப ஓவர்லோட்ல உள்ள போகுது. ஓவர்லோட்ல இல்ல, ஒன்ன கூட்டிட்டு போனா போலீஸ்காரங்க என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் கேட்டேன், நான் உங்க பொண்டாட்டி வேணா ஆதார் கார்டை காட்டலாம், என்ன கூட்டிட்டு போனா உங்களையே அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன கூட்டிட்டு போனா ஏன் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா? தினேஷ் ஏன் அரெஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா? ஏன் தெரியுமா தங்கச்சி அரெஸ்ட் பண்ணுவாங்க? ஏன் தெரியுமா? இந்த 90 கிலோ சந்தன கிட்ட எங்கடா கடத்திட்டு போறேன்னு சொல்லி போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா நமக்கு புத்தாண்டு பிறகு இப்படியாச்சு பிறக்கணும். என்ன ஆனா ஐயா, நல்ல காலம். வீரப்பன் செத்து போனான். இல்லைன்னா அங்க ஒரு சந்தன கட்டை வெயிட் ஆயிருக்கு, வந்துருவான் அறுவாளோடி. ஒரு அறுவாளோட வர மாட்டான். நடுவர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நடுவர்களே, சந்தன கட்டை நான் வியாபாரம் பண்ணலாமா? சந்தன கட்டை இல்ல, அது என் வீட்டுக்காரருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். கேளுங்கம்மா. உங்களுக்கு நீங்க சாப்பிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். சரி. சாப்பிடும் போது விக்கல் வச்சுன்னா நீங்க தண்ணி குடிப்பீங்களா குடிக்க மாட்டீங்களா? விக்கல் வந்தா தண்ணி குடிப்பீங்க. தண்ணி குடிப்பீங்க. எல்லாரும் சாப்பிட்டு விக்கல் வந்தா தண்ணி குடிப்பீங்கல்ல? ஆனா என் வீட்டுக்காரர் விக்கல் வந்தா தண்ணி குடிக்கவே மாட்டார். நிஜமா குடிக்கவே மாட்டார். பிரவீன் கேட்டுக்கோ, நிஜமா குடிக்க மாட்டார். விக்கல் வந்தா தண்ணி குடிக்க மாட்டார். தண்ணி குடிக்க மாட்டார். ஏன் தெரியுமா? நான் சொன்னேன், அத்தா தண்ணி குடிங்க, ஓவரா விக்கல் எடுத்தா நெஞ்சு வலி வந்துரும், தண்ணி குடிங்கத்தான் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் விக்கலுக்காக தண்ணி குடிச்சாருன்னா அந்த நெஞ்சுக்குள்ள இருக்க நான் தண்ணிக்குள்ள மூழ்கி போயிருவேன். நடுவர்களே, சுனாமியே வந்தாலும் உங்களை மூழ்கடிக்க முடியாதுமா. அவர் சந்தோஷமா இருக்காரா இல்லையா அத பாருங்க முதல்ல. ஏம்மா, ஃபாரின்ல இருக்கிறவே என்ன வேணாலும் சொல்லலாமா? மாநில கூட என்ன வேணாலும் சொல்ல முடியாது. நடுவர்களே, எங்க மகிழ்ச்சி இருக்கா அங்க மட்டும்தான் எதை வேணாலும் சொல்ல முடியும். என்ன கடவுளை அப்படிதான் இருக்கும். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாங்க. ஆனா அவரு விக்கல் எடுக்கும் போதெல்லாம் தண்ணி குடிக்கலன்னா அவருக்கு பல சிக்கல்கள் அதுக்கு பிறகு வந்துடும். தெரியுங்களா? ஒரு சிக்கல் வராது. இவ்வளவு நாளாகி எந்த சிக்கல் வரலங்க. ஏம்மா, அவர் என்ன சிக்கல் ஒரு லிஸ்ட் போட்டு வரைப்போம். வேண்டாம், நீங்க போய் உட்காருங்க சார். ஆசிரியர் பெருந்தகையாளர்களே உட்காருங்க. அமெரிக்க ஆசிரியர்களே, என் வீட்டுக்காரர் பேசினாலே கேட்க மாட்டேன். உட்காரு உட்காரு சொன்னேன். நல்ல காலம். அவர் ஃபாரின்ல இருக்கு. இல்லன்னா என்ன விக்கல் வரும்? ஒண்ணு வராது. ஆனா உண்மையில நடுவர்களே, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு எனக்கு நெஞ்சு வலி. ஏன் சிரிக்கீங்க? இல்லம்மா, அதுக்கு இப்படியா ஒரு மியூசிக் வருது இல்ல? இது 10 மணி அடிக்குதுங்க. ஆமா, இது மாதிரி எனக்கு ஒரு நெஞ்சு வலி. சரியா? உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் என்ன ஆம்புலன்ஸ் வர வச்சு ஹாஸ்பிட்டல் போக சொன்னாங்க. நான் ஹாஸ்பிட்டல் போனேன். டாக்டர் சொன்னாரு, உங்களை ஃபுல்லா செக்அப் பண்ணணும்னு சொன்னாரு. அவருக்கும் ஏதாவது வலியா? ஒரு வலி இல்ல, ஃபுல்லா செக்அப் பண்ணிட்டு டாக்டர் சொன்னாரு, சித்ரா உங்களுக்கு இதயத்துல ஒரு சின்ன ஓட்டை இருக்கு அப்படின்னாரு. ஐயோ, இதயமே இல்லையே, பிறந்த ஓட்டை. இதயமே இல்லையா? அப்படிலாம் சொல்லல, இதயத்துல ஒரு ஓட்டை இருக்குன்னு சொன்னார். நான் சொன்னேன், இதயத்துல ஓட்டை இருக்கா? எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு. தெரியலமா, உங்களுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னார். நான் சொன்னேன், தயவு செய்து எனக்கு ஆபரேஷன் பண்ணிடாதீங்க டாக்டர் சொன்னேன். ஏன் தெரியுமா? ஆபரேஷன் பண்ணிடாதீங்க ஏன் சொன்னேன் தெரியுமா? ஏன் தெரியுமா சொன்னேன் தங்கச்சி?
தெரியுமா? என்ன ஓட்டை? என் வீட்டுக்காரர் டெய்லி வந்துட்டு போற வாசலே அந்த ஓட்டை. ஏது காவலர்கள் முக்காமா அது? அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. நீங்க போயிட்டு வாங்க. ஏன் தெரியுமா? வாழ்க்கையை இப்படிதான் என்ஜாய் பண்ண நடுவர்களே. பளபளப்பா வாழ்றது வாழ்க்கை கிடையாது. கலகலப்பா ஒருத்த வாழ்றா தெரியுமா? அதுதான் வாழ்க்கை நடுவர்களே. வாழ்க்கைங்கிறது ஐஸ்கிரீம் மாதிரி. நாம டேஸ்ட் பண்ணாலும் கரையும், டேஸ்ட் பண்ணாலும் குறையுங்க. என்னமா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கேக்குறேன்? இல்லம்மா, எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனையே வந்து பேசக்கூடாது நடுவர்களே. கல்யாணத்துக்கு பிறகு என்ன சந்தோஷம் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா வந்து பையனுக்கு போன் பண்ணும், மணி 10 ஆச்சு, எப்படா வீட்டுக்கு வர, அப்பா என்ன திட்டுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பையன் என்ன சொல்லுவான் தெரியுமா? வீட்டுல என்ன இருக்கு, அதான் எல்லாம் வெளியில இருக்குல்ல, 12 மணி வரை ஃப்ரெண்ட்ஸோட சுத்துவான். ஆனா கல்யாணம் முடிஞ்ச பிறகு குட்டி போட்ட பூனை மாதிரி பொட்டாட்டி சுத்தி சுத்தி வச்சுக்கிட்டே இருப்பான். என்ன செய்ய அவன் கருவம். ஆனா அப்பா அம்மா கேட்கும், கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வாடா அப்படிங்கும். அப்ப என்ன சொல்லுவோம் தெரியுமா? வெளியே என்ன இருக்கு, அதான் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்குல்ல அப்படிமா. இதான் மகிழ்ச்சி நடுவர்களே. கல்யாணத்துக்கு முன்னாடி 100 அல்வா வெட்டு சொல்லி ஒத்தைக்கு துப்பான் அல்வாவை. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு 100 அல்வா கெட்டுன்னு சொல்லி பொண்டாட்டிக்கு குடுத்து சாப்பிடுவா தெரியுமா? அதுதான் வாழ்க்கையில மகிழ்ச்சிங்க. அதான் அந்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழும் நடுவர்களே. வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம பிரச்சனையா பார்க்க கூடாது. முக்கியமான மகிழ்ச்சி என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு பிறகு ஒரு 10 மாசம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்து அது நம்ம டேடின்னு கூப்பிடும் தெரியுமா? அதுல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி வேற எதிரியுமே கிடைக்காது என்று சொல்லி, ஆண்களின் சந்தோஷம் என்பது திருமணத்திற்கு முன்பு அல்ல, திருமணத்திற்கு பின்பே 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 என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. பெரியவர்களே, ரொம்ப சுருக்கமான ஒரு தீர்ப்பு தான். காலத்தினுடைய அருமை கருதி உண்மையிலே ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு உற்சாகமா கரகோஷம் கொடுங்க. உண்மையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, அதாவது தொடங்கும் போது எவ்வளவு மக்கள் இருந்தாங்களோ அதை விட கூடுதல் இருக்காங்க. யாரும் எழுதி போகல. அதுதான் உண்மையிலே இந்த பட்டிமன்றத்திற்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையிலே அருமையான ரசிகர்கள். சத்தியமா இப்படியெல்லாம் நல்ல ரசிகர்கள் கிடைக்கணும்னு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். என்னையா எல்லாரும் நிம்மதியை தேடிதான் வந்துருக்கோம் ஐயா. உங்க ஒன்னும் டவர் இல்லையா? சரியா கிடைக்கலையா டவரு? இப்ப பல பேருக்கு நெட்வொர்க் தான் பிரச்சனை. டவர்லயே ஏறினா கூட இப்ப டவர் இல்லை. அப்படி ஆகி போச்சு. ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. மகிழ்ச்சி. கல்யாணத்துக்கு பிறகா கல்யாணத்துக்கு முன்னே எப்படி தீர்ப்பு? எப்படி என்ன ஆசமா? தினேஷ் அண்ணாச்சி இன்னொருக்க பேச சொல்றேன்னு தானே நம்ம கேட்டுக்கிட்டோம். அடுத்த வருஷம் அவரை கூட்டு வந்துருவோம். கண்டிப்பா கூட்டு வந்துருவோம். உண்மையிலே இப்படித்தாயா இருக்கணும் ரசிகர்கள். எப்படியாவது அவர் என்ன கஷ்டப்பட்டுருக்காருன்னு தெரியணுங்கிறது தானே. ஆனா அந்த பேர் சொன்னாப்புல இதாயா எவ்வளவு மகிழ்ச்சி. கல்யாணத்துக்கு முன்ன ஒரு ஆம்பளை எவ்வளவு சந்தோஷமா இருப்பான், எவ்வளவு ஜாலியா இருப்பான், எவ்வளவு 4 பேர் சேர்ந்தானே அவ்வளவு உற்சாகமா இருக்கும். காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அன்னைக்கெல்லாம் எங்க காலேஜ்ல ஒருத்தன் 1 வாரம் வரல. ஏன்டா வரலன்னு கேட்டேன். நாய் கடிச்சிட்டு சார் அப்படின்னா. ஊசி போட்டியாடான்னு கேட்டேன். ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னா, ஒருவேளை ஊசி போடலன்னா நீயும் நாய மாதிரி விரி பிடிச்சு பல பேரை கடிக்க ஆரம்பிச்சிருவாடா அப்படின்னு. திடீர்னு ஒரு பேப்பர் எடுத்தா ஏதோ எழுதுறான். என்னப்பா எழுதுறான் அப்படின்னு. ஒருவேளை வெறி பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சா யார் யாரெல்லாம் கடிக்கணும்னு ஒரு லிஸ்ட் போட்டுட்டு இருக்கேன் சார் அப்படின்னா. சத்தியமா பேப்பரை வாங்கி பார்க்க பேர் என் பேரை தான் எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்கு இப்ப தோணுமே சார் உங்களுக்கு வாயிலே கடிக்கணும் அப்படின்னு. அப்படித்தான் அந்த பாடுபடுத்துறான். லேட்டா வந்தான். ஏன்டா லேட் அப்படின்னு 10 ரூபாயை தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். அதனால லேட் ஆயிட்டேன். அன்னைக்கு இன்னொருத்த லேட்டா வந்தா. உனக்கு ஏன்டா லேட் அப்படின்னு. சார் அவன் தொலைச்சிருந்த 10 ரூபாயை காலுக்குள்ள போட்டு அமுக்கிட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிற. இவன் அமுக்கிற கோஷ்டி எவ்வளவு ஜாலியா இருக்கா. ஒரு பையன் அன்னைக்கு அம்மா சொல்றான், 10 ரூபாய் தாரியா இல்ல வீட்டை தீ வைக்கட்டாங்க. நான் அந்த அம்மா சொன்னேன், என்னமா பிள்ளை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுது, இவன் பரவாயில்லப்பா, இதுக்கு மூத்தம் ஒருவன் இருக்கான், அவன் தீய வச்சுட்டான் துட்டே கேட்பாங்க. ரொம்ப கஷ்டம் தெரியுமா பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு. இப்போ அன்னைக்கு ஒரு திருட என் வீட்டுக்குள்ள வந்துட்டான். வந்தவே பீரோவை திறக்க போனோம்ல, ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்துட்டு, சின்ன பிள்ளை பார்த்துட்டு, பார்த்த உடனே அவன் பயந்துட்டான். ஐயோ பாப்பா இது சொல்லி கொடுத்துறாத. உடனே அந்த பாப்பா
நான் சொல்லி கொடுக்காம இருக்கணும்னா நீ ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்? ஏன் ஸ்கூல் பேக் இருக்குல்ல, ஸ்கூல் பேக்கை கொண்டு போயிரு. அது இருந்தா தான் ஸ்கூலுக்கு போவேன். என் ஸ்கூல் பேக்கை நீ கொண்டு போயிரு. அவன் கொண்டு போயிட்டான். கொண்டு போன முறைக்கு இருந்து அழுதுகிட்டே இருக்கு. என்ன நடந்துட்டுனா, திருடே அவசர அவசரமா கொண்டு போறது அந்த பிள்ளைக்கு பேக் இல்ல, அவன் தம்பிக்கு பேக் எடுத்து போயிட்டான். கஷ்டம். ஒரு பிள்ளைக்கு இன்னைக்கு ஒரு மாத்திரை கொடுக்க முடியாம போட்டா நல்லா எடுத்து போடுங்கய்யா, ப்ரொஃபைல்ல வைங்கய்யா, ஸ்டேட்டஸ்ல வைங்கய்யா, நல்ல சம்பந்தமா வரட்டு. ஆமா அப்படி. அப்ப பாருங்க, மாத்திரை கொடுக்கணும், அவன் வாங்க மாட்டேங்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான். நான் அந்த அம்மாட்ட ஒரு ஐடியா கொடுத்தேன். அம்மா, பிள்ளைகிட்ட நீங்க இப்படி சொன்னா அவன் மாத்திரையை வாங்க மாட்டான், சாப்பிட மாட்டான். ஒரு வேலை பண்ணுங்க, குலோப் ஜாம் இருக்குல்ல, இந்த குலோப் ஜாம் எடுத்து அதுக்குள்ள மாத்திரையை வச்சு கொடுத்துருங்க, சாப்பிட்டு. கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அந்த அம்மா கேட்டிருக்கு, தம்பி குலோப் ஜாம் நல்லா இருந்தாப்பா, போட்டோ போஸ்ட் கொடுக்கணுமாமா? ஏன்னா இப்ப மாப்பிள்ளையாடா இல்ல, நம்ம ஓவர் ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஆமா, டைவர்ஸ் பண்றதுக்கா? நீங்க முட்டா நீங்களே இப்ப லிஸ்ட் வாங்கி வந்துருக்க போறீங்க பேப்பர். என்ன ஒரு ஆர்வம் பாருங்க. ஏன் தெய்வமே, குல விளக்கு, குத்து விளக்கு. அம்மா, ஆனா உண்மையிலே இந்த தலைப்பு நீங்க எடுத்தது ரொம்ப கரெக்டையா, ரொம்ப ரொம்ப கரெக்ட். என்ன பாடுபடும் பாருங்க. குலோப் ஜாம், குலோப் ஜாம். பையன் கிட்ட கேட்டு, குலோப் ஜாம் நல்லா இருந்தா சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு. உடனே அவன் சொன்னா, குலோப் ஜாம் ரொம்ப நல்லா இருந்து உள்ள இருந்த கொட்டையை துப்பிட்டேன் அப்படின்னு. அவ்வளவு கஷ்டம். பிள்ளைங்க அவ்வளவு ஜாலியா இருக்கா. கல்யாணத்துக்கு அப்படி பூவர செய்யிலே பிப்பி பிஞ்சு ஊதினோம், கண்டிப்பாக வரப்பு வர தலை நரிக்க ஓடினோம். பரந்தாயின் வண்டியில் பசுமாட்டு தொழுவத்தை சுற்றி வந்து பம்பாய்க்கு போவதாக சொல்லினோம். அடடா வசந்தம், அதுதான் வசந்தம். இன்னும் மற்ற காலம் வந்து மழலையாக மாற்றுமா. லட்சாவதியே அசத்திரதியே, லட்சாவதியே அசத்திரதியே. இப்படி எல்லாம் மகிழ்ச்சி கல்யாணத்துக்கு முன்ன. கல்யாணத்துக்கு பிறகு ஒரு தினம் கல்யாணம் முடிஞ்சு முதல் நாள் மனைவியை வர்ணிச்சு பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா மனைவி வாதாந்து பேசல. என்ன நடந்தது தெரியுமா? ஊமை பொண்ணை கட்டிச்சுட்டான். 12 மணிக்கு தான் தெரியும் ஊமை பொண்ணு. ஆமா ஆமா, அப்படியே அப்படியே பா இல்ல நீங்க பாடு சொல்ல. சரியா? அவன் திரும்ப அனுப்பல அந்த பொண்ணை. நல்ல கெட்டிக்காரன். சென்னைக்கு போனான், பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனான். டாக்டருக்கு காலில் போய் கொடுத்துட்டான், என் பொண்டாட்டி எப்படியாவது பேச வச்சிடணும் அப்படின்னா. டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னார், தொண்டையில ஒரு சின்னதா ஒரு சவ்வு வளர்ந்துருக்கு, 2 லட்சம் ரூபாய் செலவாகும், சரி பண்ணிடலாம் அப்படின்னா. 2 லட்சம் ரூபாய் கொண்டு கொடுத்தா 1 வாரம் கழிச்சு வாடா அப்படின்னா 1 வாரம் கழிச்சு போனா டாக்டர் என்னுடைய மனைவி பேசலாம் அப்படின்னு கேட்டா, 8ஆம் நம்பர் ரூம்ல உன்னுடைய மனைவி அழகா பேசிட்டு கடை ஓடாடி போனா அப்படின்னா, இவன் மனைவி பேசுறத கேட்கணும்னு சந்தோஷத்துல ஓடாடி போனா. கணவனை கண்ட உடனே மனைவி என்ன சொன்னா தெரியுமா? உன்னை கட்டிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன், ஒரு நெக்லஸ் உண்டா, ஒரு அட்டியில் உண்டா, ஒரு பட்டியல் உண்டா, ஒரு தட்டியில் உண்டானா. மீண்டும் டாக்டர் வந்து பார்த்தான். டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, திறந்த வாய் எப்படியாவது அடைச்சிருங்க அப்படின்னு. உடனே டாக்டர் சொன்னார், அடைக்கிறதுக்கும் திறக்கிறதுக்கு என்னடா பேச்சு பாரா டேமா இது, அதனால ஒண்ணு பண்ணினா உன்னை செவடன் ஆக்கிறேன். இன்னைக்கு எல்லாம் கல்யாணம் ஆகிறவன் பாதி மாதிரி செவடத்தான் வாங்கிட்டு இருக்க, வேற வழி இல்லை, அவ்வளவு கஷ்டம். அப்போ கல்யாணத்துக்கு முன்ன அவனுக்கு சந்தோஷங்கள், பல நண்பர்கள், நல்ல நண்பர்கள், பள்ளிக்கூட வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கை, அடையப்பா ஊர்ல இல்ல சின்ன சின்ன இளைஞர் அமைப்பு, இளைஞர் அமைப்புலாம் 10 வருஷம் சேர்ந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஊரையே மாற்றக்கூடிய ஆற்றல் இளைஞர்களுக்கு உண்டு. இந்த இளைஞர்கள் அவ்வளவு தெளிவா இருக்கு, அவ்வளவு ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார். அதனால் ஸ்போர்ட்ஸ் கிளப், நம்ம ஸ்போர்ட்ஸ் கிளப் பாருங்களேன், ஜேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு ஒரு உற்சாகமா ஒரு கரகோஷம் கொடுங்க. எத்தனை வருஷமா நடக்குது பாருங்க. அடே அப்பா, 55 வருஷம் விளையாட்டு விழா, எவ்வளவு ஜாலியா இருப்பாங்க நினைச்சு பாருங்க. கல்யாணம் ஆகின பிறகு மெம்பரா கூட இருக்க மாட்டாங்க. அதான் நாங்களும் பேசிட்டு இருக்கேன். இப்போ அந்த தலைப்பு அடுத்த வருஷம் போடுவாங்க. அடுத்த வருஷம் பெண்கள் மகிழ்ச்சியாக இருந்தது கல்யாணத்துக்கு பிறகு. கல்யாணத்துக்கு அப்பவும் தீர்ப்பு ஆப்பள பக்கம். கவலைப்படாதங்க. நீங்க டாக்டர் என்ன சொல்லிருக்காரு நேற்றுக்கு? டாக்டர் என்ன சொன்னார் உங்கள்கிட்ட? கவலைப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, பிரஷர் அப்படி ஆகக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? கொஞ்சம் அமைதியா இருக்கும். அதனால் ஆண் மக்கள் உண்மையான மகிழ்ச்சியாக இருந்தது. ஆண்களுக்கு திருமணத்திற்கு முன்பே அப்படின்னு தீர்ப்பை சொல்லல. சொன்னா இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் சொல்லல. இப்ப அந்த அம்மா என்ன சொல்றாரு தெரியுமா? இனி பேசுங்க, நான் எவ்வளவு நாளும் பேசுங்க, பிரஷரே கிடையாது.
என்ன ஒரு கோபம் வந்துட்டு பாருங்க. கல்யாணத்துக்கு பிறகு தானங்க ஆம்பளையாட்டே இருக்கிறான். அதுக்கு பிறகு தானே ஒரு பொறுப்பு வருது. அதுக்கு பிறகு தானே நிறைய பேர் வேலைக்கே போக மாட்டான். மனைவிக்கு ஒத்த பார்வையில் போற கண்டால் தெரியாம பாடிட்டேன் நான். இல்ல நான் அடுத்த லைன்ல எப்படி பாட போறோம் நமக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். வடிவேல் நடந்து சொல்ல மாதிரி என்ன பண்ணா நீ இப்படித்தான் இருக்கும். அந்த பார்வை போதையா, பார்வை வந்தே போதுமே. வாழும்போது உனக்காக வாழ்வேன், வீழும் போது உன்னை சேதப்படுத்தாமல் வீழ்வேன். எவ்வளவு அன்பான வாழ்க்கை. அதுக்கு பிறகுதானே அவனுக்கு பொறுப்பு வருது. அதுக்கு பிறகு வேலைக்கு போறான். ஒரு ஆண்மகனுக்கு நிம்மதி நல்ல சாப்பாடு சொல்லுங்க பாப்பேன். அம்மா வந்து சாப்பாடு கொடுத்து 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 குப்பை தொட்டி ஆக்கிடலாம் வைத்த. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு அப்படி இல்லை. கணவனுடைய நிலைமையை அறிஞ்சு சாப்பாடு கொடுப்பாங்க. ஜிம்முக்கு போவான். ஏன்னா வயிற்ற குறைக்கிறதுக்கோ இல்லையோ அவன் கொடுக்குற அடியெல்லாம் வாங்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு தொண்டு போடணும் இல்லையா. அப்படியெல்லாம் இல்லை. கல்யாணத்துக்கு பிறகு அவனுடைய மகிழ்ச்சி எதெல்லாம் தெரியுமா? கல்யாணம் ஆகிறதே ஒரு மகிழ்ச்சி. குடும்பத்தோடு நீங்க போய் பாருங்களேன். சாதாரணமா கல்யாணத்துக்கு முன்ன ஒரு ஆண்மகன் கல்யாண வீட்டுக்கு போட்டு தம்பி சாப்பாடு அங்க போட்டு சரியா தின்னுட்டு அப்படியே போயிடணும். குடும்பத்தோடு பாரு, வாங்க மேடைக்கு வாங்க, போட்டாடுங்க போட்டாடுங்க போட்டாடுங்க. என்ன அந்த என்ன 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 அந்த ஆல்பத்தை வாங்கல. 13 வருஷம் ஆச்சு. பிள்ளைகள் கடங்க வச்சாச்சு. இன்னும் ஆல்பம் வாங்க அவருக்கு வழி இல்லை. ஸ்டுடியோ வர உயிரோடு இருப்பாரு. அப்புறம் நினைச்சு பாருங்க. அழகா சொல்றான் மாப்பிள்ள உன் கல்யாணத்துக்கு நான் தான் எடுத்தேன் வாங்கல. புள்ள பிறந்த நாளைக்கு நான் தான் எடுத்தேன், அதையும் நீ வாங்கல. அப்புறமா பிள்ளை சடங்குக்கும் நான் எடுத்திருக்கேன். இனி நீ வாங்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். என் கடையை நான் என்ன பண்ண தெரியுமா? வித்துட்டேன் மாப்பிள்ள வித்துட்டேன். இனி உன் புள்ள கல்யாணத்துக்கு நான் ஸ்டுடியோவே வைக்க மாட்டேன். இப்படி பல பேர் ஆல்பம் வாங்க முடியாம அனாதையா இருக்கிறவர்கள் இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு நீங்க பாருங்க, 4 நண்பர்கள் சேர்ந்து பேசுவாங்க. ஏய் மாப்பிள்ள வேணாப்பா, வீட்டுல தேடிக்கிட்டு பாடா, புள்ள தேடிக்கிட்டு இருக்கோம்டா. இந்த பொறுப்பு எப்போ வரும் அப்படின்னா கல்யாணத்துக்கு பிறகுதான். நமக்கேன்னு ஒரு வாழ்க்கை, நம்மளை தேடுறதுக்காக ஒரு ஜீவன் எங்க இருந்தாலும் வருது இல்ல. நமக்கேன்னு ஒரு நிலைமை, எல்லாமே மாறுதுல்ல. எங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையே மாறும். அப்படி மாறும். போட்டுக்க துணியில இருந்து சாப்பிடுற சாப்பாடு வர மாறும். உண்மைதானா? அவன் ட்ரெஸ்ஸே மாறும் தெரியுமா? அப்படி பார்த்த உடனே அப்படி ஆமா ட்ரெஸ் கூட இன்ஸ்டால்மெண்ட்லாம் வாங்கி பாருக்கா. ஓ டபுள் எக்ஸ்எல் ஓ எக்ஸ்எல் வந்து டபுள் எக்ஸ்எல் ஆயிருமோ? ஓ அப்படியாமா? மொத்தத்திலே கிறுக்க மாதிரி இருக்குமா போட்டுருப்பானா? லூசா. என்ன ஒரு அனுபவம் பாருங்க. அப்போ அவனுடைய நிலைமை பாருங்க. எல்லா வகையிலையும் மாற்றம் இருக்கும். பொருளாதார வகையில மாற்றம் இருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கணும். கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஒரு விஷயம் தான் அவங்க சொன்னாங்கல்ல, ஒரு குழந்தை செல்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. குழந்தை செல்வம் கல்யாணத்துக்கு பிறகுதான் ஒரு ஆண்மகன் ப்ரமோஷன் கிடைக்குது. அவனுக்கு ப்ரமோஷன் பொண்ணுதான் ப்ரமோஷன் தான். ஆண்மகனுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷன். அப்பா எங்கக்கூடிய ப்ரமோஷன். அவரா சரி பாட்டுமா பாட்டு கூட வரைக்கும் புரோட்டா வாங்கி கொடுத்துருவோம். பாட்டு சரி அந்த மொபைல் வேணா கொடுத்துருக்கோம் இல்லை. அப்ப பாருங்க, அவரு தீர்ப்பு நினைக்கலையா பொண்டாட்டி நினைச்சாரா? சரியாமா? அப்ப பாருங்க, தனக்காக ஒண்ணு ஒரு குழந்தை. அதாவது நம்ம வண்டி பைக் சவுண்ட் கேட்ட உடனே குழந்தை யாருக்குடைய பைக் கூட கண்டுபிடிக்க முடியல. அப்பா 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 எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எத்தனை லட்சம் கடன் இருந்தா கூட இந்த பிள்ளையினுடைய முகம், அந்த சிரிப்பு இருக்குல்ல, அடே அப்பா, கோடி ரூபாய் கொடுத்தா கிடைக்குமா? நினைச்சு பாருங்களேன். எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் அத்தனை கோடியும் இழந்தாத ஒரு குழந்தையே பெறும் அப்படின்னு நம்ம இருக்கிறோம் பாருங்க. அந்த குழந்தை செல்வம் எதன் மூலமாக கிடைக்கிறது அப்படின்னா, அந்த ஆண்மகனுக்காக சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, அவன் அப்புறமா தாங்க கம்பீரமா இருக்கிறான். அதுவரைக்கும் நம்ம தோல்ல துண்டு போட்டு போடுமா அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை கிடைக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்துல பாருங்க, ஒரு குழந்தை கிடைச்ச உடனே அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம். அதனாலதான் அதே மாதிரி பாருங்க, ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க,
வயசாகின பிறகுதான் தெரியும். மனைவி இருக்கும் வரை அவளுடைய அருமை பெருமை தெரியாது. ஒரு ஆளு திருப்பி முடிச்சிருமா, ஒரு ஆளு இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய பெருமை எல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு வாரம் வெளியூருக்கு போட்டு ஒரு மாசம் அவங்க அம்மா வீட்டுல போய் நிக்கட்டும், அப்ப தெரியும். ஒண்ணும் முடியாது. அதான் புரட்சி கவி பாரதிதாசன் சொன்னாரு, இளமையோடு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு விதமான காதல் இருக்கும், முதுமையோடு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு விதமான காதல் இருக்கும். இந்த முதுமை காதல் பற்றி சொல்றாரு, என்னுடைய மனைவியினுடைய மேனி இப்ப எப்படி தெரியுமா, காய்ந்த புல்கட்டு அவள் மேனி, சதுராடும் நடையாள் அல்லல். ஒரு காலத்துல அவளுடைய கண்ணத்தை ஆப்பிள் கண்ணு அப்படின்னு வர்ணிச்சேன், கண்களை மீன்கள் போன்று இருக்குது அப்படின்னு வர்ணிச்சேன். இப்ப அப்படி எல்லாம் இல்ல, ஒட்டிய கண்ணம், குழி விழுந்த கண்கள். இருந்தாலும் எனக்கு எது தெரியுமா இன்பம் தருகிறது, அவள் இருக்கிறாள் என்பதே இன்பம் தருகிறது. ஒரு ஆள் போதுங்க, சும்மா இருந்தா போதுங்க, சேர்ல உட்கார்ந்து இருந்தா போதுங்க, அத்தனையும். அதாவது ஒரு ரிமோட்ல ரிமோட் இருக்குல்ல, ஒரு ரிமோட்ல அத்தனை சேனலும் இயங்குறது மாதிரி அந்த ஒத்த மனுஷி, அந்த ஒரு ஆள் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு மனைவியாக இருக்கிற காரணத்தினால் ஆண்மகனுடைய உண்மையான மகிழ்ச்சி, அது நிரந்தரமான மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்மையிலே திருமணத்திற்கு பிறகுதான் என்று சொல்லி தீர்ப்பை சொல்லிட்டேன். அதுக்காக போன உடனே அவரை வீட்டுக்கு அனுப்பிறாங்க, சரியா, அவங்க அம்மா வீட்டுக்கு என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில ஏற்பாடு செய்த பெருமக்கள், தாவேக்க சார்ந்த பெருமக்கள், தூக்கி பெருமை சேர்ந்த பெருமக்கள், இவ்வளவு நேரமும் அமைதி காத்த பெருமக்கள், மிகச்சிறப்பாக பாதுகாப்பு நல்கிய பெருமக்கள், அத்தனை பேருக்கும் எங்கள் குழுவின் சார்பில் மீண்டும் ஒருமுறை கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்ற அன்பு வணக்கம் ஐயா. கிடைக்கும் என்றால் ஏழுங்கள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும், ஏழுங்கள் கிடைக்கும் என்றால் கிடைக்கும்
மந்த